والسماء ذات البروج واليوم الموعود والشاهد ومشهود قتل أصحاب الأخدود. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலானுடைய காலம் நன்மைகளை மலை போன்று நாம் அள்ளிக்கொள்வதற்குண்டான அருமையான ஒரு வாய்ப்பு ரமலானுடைய காலம். இந்த காலத்தில் அமல்களில் இருந்து திருமறை குர்ஆன் வசனங்களை மேலும் மேலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு உரையை, ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரமலான் என்றாலே தக்வாவை பேசாமல் இருக்க முடியாது. நோன்பின் அடிப்படை காரணமே தக்வா தான். இறையச்சத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகவே நோன்பு கடமை என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான். நோக்கமே அதுதான் அப்படிங்கிறான். பொதுவாக எல்லா வணக்கங்களுக்கும் ஈமானும் இறையச்சமும் தான் அடிப்படையாக இருக்கும். ஈமானும் இறையச்சமும் உடலும் உயிரை போல அப்படின்னு வச்சுக்கிறீங்களா? இப்ப ஈமானும் இருக்க வேண்டும், இறையச்சமும் இருக்க வேண்டும். தக்வா இல்லாத வணக்கம் உயிரற்ற உடலை போல என்பதை கவனித்துக் கொண்டு சில விஷயங்களை நான் பேசுகிறேன். சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்னால், 88, 89 பாருங்க, அந்த காலத்துல 35 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த நபி வழிதான் உண்மையான வழி, சரியான வழி என்று மக்கள் மத்தியில் நாம் சொல்ல ஆரம்பித்து விட்டோம். அதனால கடந்த கால சில விஷயங்களை இப்பொழுது இருக்கக்கூடிய மக்களுக்கு 50 வயதை தாண்டியவர்களுக்கு ஓரளவு தெரியும். ஒரு 40, 35 வயசாளர்கள் அது தெரியாது. இந்த தமிழகம் எல்லாம் எவ்வளவு அப்படி முன்னால வந்திருக்கா, குட்டியெல்லாம் முன்னால வாங்க, எஞ்சி வாங்க, சும்மா வாங்க. பின்னா யாராவது நடந்து அப்படி வெளியே போனா சிரமம் இருக்க கூடாது. அதுபோல எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது போன்ற விஷயங்களை மீண்டும் நினைவுபடுத்துகிறோம். நான் சொல்லும் பொழுது பெரும்பாலும் திருமறை குர்ஆன் வசனத்தை தான் நான் ஆதாரமாக சொல்வேன். இதுதான் அந்த காலத்தில் அதிகமாக பேசப்பட்டது. அதனால் நாங்கள் மதரசாவில் ஓதுறோம் இல்ல, அரபிக் காலேஜ், அரபிக் கல்லூரிம்பாங்கல்ல, அது எவ்வளவு இருக்கும்? சுமாரா 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த மதரசாக்களுக்குள்ள நுழையும் பொழுது மதரசால சேர்ப்பாங்கல்ல மாணவர்களை, 1ஆம் நம்பர் தருதலை எடுத்து மதரசால சேர்ப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கணுங்க. அப்ப நீங்க நானும் தான். ஊருக்கு அடங்காதவன், வீட்டுக்கு அடங்காதவன், சேட்டை பண்றவன், படிப்பு ஏறாதவன், கேலிக்கு இல்ல, அப்படிதான் நடந்தது. இவன் என்னடா யாருக்கு அடக்கமாக மனசோண்டை சேருங்க, படிப்பு ஏறலையே மனசோண்டை சேரு. ஊர்காரர்களுக்கு ஒரு ஷைத்தான், ஓதுற பிள்ளைக்கு 9 ஷைத்தான் ஒரு பழமொழியே உண்டு. அப்போ இல்ல சேட்டை சேட்டை பயங்கரமா சேட்டை பண்ணா நம்மளை கொண்டு மனசால சேர்க்கிறோம். நம்ம மனசால பரவாயில்லைங்க, எனக்கு அப்பெல்லாம் அங்க இருப்பான். டேங்கப்பா இவ்வளவு பெரிய ஷைத்தான்லாம் இருக்கா பார்க்கலாம். இதனாலதான் சரியான இஸ்லாம் என்ன என்பது மக்கள் மத்தியில் போதிக்கப்படவில்லை. இதுதான் காரணம். நுழையும் பொழுதே கரெக்டாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தில் மதரசால நுழைஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வராது. அது அந்த மதரசாவில் ஓதக்கூடிய காலத்துல 15, 16 வயசு அந்த நேரத்தில் பொட்டல்பூர் தர்காக்கு நான் போயிருந்தேன். பொட்டல்பூர் தர்கா தென்காசி பக்கத்துல இருக்கு. அந்த பொட்டல்பூர் தர்காவுல தர்கா தூண்ல ஒரு தூண்ல எழுதி போட்டிருக்கு, இங்க கூட இருக்கலாம், தக்கலை பீரப்பா தர்காக்குள்ள பார்த்தா இருந்தாலும் இருக்கும், தெரியல, பெரும்பாலும் இருக்கும். அந்த தர்காவுடைய தூண்ல ஒரு வாசகம் எழுதி போட்டிருந்துச்சு. மக்கள் எல்லாம் காபத்துல்லாவை தவாப் செய்கிறார்கள். காபத்துல்லா மக்காவுல இருக்கிற காபாவை மனிதர்கள், மக்கள் காபத்துல்லாவை தவாப் செய்கிறார்கள். காபத்துல்லாவோ என்னை தவாப் செய்கிறது. இப்படிக்கு முஹைதீன் அப்துல் காதிர் ஜிலானி எழுதினான். படுவாய் பேலும். அப்ப அதனுடைய விபரீதம் நமக்கு தெரியல.
எவ்வளவு டேஞ்சரான வார்த்தை இது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட காபாவை அவங்க சுத்துறாங்க. மக்கத்து காபிர்கள் சொல்லாத வார்த்தைங்க இது. இப்படி சொல்வதற்கு என்ன தைரியம் ஏன் வந்துச்சு? ஏன்டா இப்ப முகநூல்ல யூடியூப்ல இருக்கு ஒரு செய்தி. காயல்பட்டனுடைய பிரின்சிபால் பேசுறார். இன்னலில்லாஹி இபாதன் ததூப் பிஹிமுல் கஅபா அப்படிங்கறார். அரபில சொன்னவனே இப்படி மெய் மறந்து போய் உட்கார்ந்திருக்காங்க. அரபி ரசூல் ஸல்லல்லாஹு திருமறை குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால் அரபி இருந்துச்சு இல்ல உலகத்துல. அரபில ஷைத்தான் இருக்க மாட்டானா? நபிகள் பெருமானார் அரபி தான் பேசினார்கள். அபூ ஜஹலும் அரபி பேசினார். ஒரு மொழியை வச்சுட்டு பெஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது. திருமறை குர்ஆன் அரபி என்பதற்காக மதிப்பு கிடையாது, அல்லாஹ்வுடைய சொல் என்பதற்காக மதிப்பு. இறை வாக்கு அரபிங்கிற மொழிக்காக மதிப்பது. நபிகள் பெருமானார் அரபி என்பதற்காக மதிப்பு கிடையாது, இறைவனின் தூதர் என்பதற்காக மதிப்பு. இதுவே தெரியாமல் இருந்த காலம் அது. என்ன அர்த்தம்? இன்னலில்லாஹி இபாதன் ததூப் பிஹிமுல் கஅபா. அல்லாஹ்வுக்கென்று சில அடியார்கள் இருக்கிறார்கள். அந்த அடியார்களை காபத்துல்லாஹ் வலம் வருகிறது, சுத்தி கொண்டிருக்கிறது என்று நபிகள் பெருமானார் சொன்னார். இப்படி எழுதி வச்சிருக்காங்க. இந்த அத்வைத கொள்கைன்னு சொல்லுவாங்க, வாதத்துல் ஹல்லாஜி அப்படி ஒரு அவுலியா இப்படி எழுதி வச்சிருப்பான். இதெல்லாம் அறம் மெண்டல். வச்சுக்கிருங்க. அஸ்ஸாலியா இருக்கட்டும், அஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம்மா அரக்கு இருக்கிறது அந்த ஆளு, பூஷை ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம்மா, அறிவு கர்லாம் அஸ்ஸாலிமா பேப்பேலுவோம். எல்லாத்தையும் நான் சொல்லல, அறிவாளிகள் நல்லவர்கள் இருந்திருக்கான். இந்த மாதிரி அறிவுகட்ட முட்டாள்களை நேசர்கள், இறை நேசர்கள், அவுலியாக்கள் என்று சொல்லிதான் மக்களை கெடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அதனால இன்னைக்கு நான் எதை சொல்ல போறேன்னா ரெண்டு விஷயம் தான். இறைவனுடைய நேசர்கள், இறைவனின் தூதர்கள். நபியுல்லா வலியுல்லா அப்படி வச்சுக்குவோம். நபி இல்லானா அல்லாஹ்வுடைய நபி, வலி இல்லானா அல்லாஹ்வுடைய வலி. அடுத்து அப்புறம் பார்ப்போம். இறை தூதர்களும் இறை நேசர்களும். இறை தூதர்கள் என்றால் யார்? அது சுருக்கமா சொல்லிடலாம், ஆனால் கடைசியில டைம் இருந்தா அதை விளக்குறேன். இறை தூதர்கள் என்றால் இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இறை தூதர்கள். அல்லாஹ்வுடைய செலக்டட், அல்லாஹ் செலக்ட் பண்ணிருக்கான். இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இறை தூதர்கள். இறை நேசர்கள் யார்? மனிதர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். இவரெல்லாம் இறை நேசர். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எதை விளங்கணும் தெரியுமா? இறை தூதர் தெரியுமா? இறை தூதரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முஸ்லிமே இல்லை. இப்ராஹிம் நபியை நபி என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால் காபிர். ஏர்வாடு இப்ராஹிம் சாவை வலி ஏற்றுக்கொள்ளாத ஒண்ணும் இல்ல. அவர் யாரு எனக்கு தெரியாண்டு போயிடும். ஷாவுலின் பாதுஷா, எந்த ஷாவுலின் பாதுஷா? நாகூர் நாயகங்கிறான்ல. நாகூர் நாயகம் ஷாவுலின் பாதுஷா அவுலியாவா? தெரியாது. என்ன குடியா முடிகிற போது தெரியாதுன்னு சொல்லுவேன். நமக்கு என்ன தெரியாது. ஆனா அவர்கள் பேரில் நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருக்கான். இன்னைக்கும் நாகூர்ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல நாகூர் நாயகம் பயன்படுத்திய பொருள் இருக்கு. அதுல ஒரு பொருள் என்ன? திருவோடு. திருவோடுன்னா என்ன? பிச்சை எடுக்கிற சட்டின்னு அர்த்தம். பிச்சை எடுக்கிற சட்டிக்கு திருன்னு வச்சிருக்கான் பாருங்க. திருவோடு, திரு தொப்பி, திரு தலப்பா, திரு ஹெல்மெட் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி எல்லாம் வைத்துக் கொண்டு இவர்களைத்தான் அவுலியாக்கள், நாதாக்கள், முன்னோர்கள், ஷேக்மார்கள் என்று நம்பிக்கொண்டிருந்த காலம். அப்ப இந்த மாதிரி அவுலியாக்கள் பற்றி பல விஷயங்கள் வருது. இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறை நேசர்களை பற்றி தெரிய வேண்டும். சரியா? ஏன் இந்த தலைப்பு நான் சொல்றேன்னு, இந்த வார்த்தையை சொல்றேன்னு சொன்னா, தக்வா சம்பந்தப்பட்டதுதான் இது. குத்திபா அலைக்கும் சியாமக்கமா குத்திபா அலைக்கும் கவலைக்கும் அலைக்கும் தத்தகுங்கிறானா? நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது? தக்வா வர வேண்டும் என்பதற்காக, தக்வா பெருக வேண்டும் என்பதற்காக. ரமலானுடைய காலத்திற்கு முன்னால் எவ்வளவு தக்வா இருந்ததோ அதே தக்வா தான் ரமலான் முடிந்தவரை இருந்தால் நோன்பு நம்மளை மாற்ற வேண்டிய விதத்தில் மாற்றவில்லை. அதை விளங்கிடுங்க. ஒரு கோடிக்கணக்கான ஒரு 50 லட்சம் ரூபா வச்சிருக்கான். 50 லட்சம் ரூபா வச்சுக்கிட்டு வெளிநாடு போனான். 10 வருஷம் இருக்கான். திருப்பி வந்தால் 50 லட்சம் இருக்கு. இவன் போய் என்ன பிரயோஜனம்? போனா பணம் கூடணும்ல. அத 10 வருஷம் வெளிநாடு சம்பாதிச்சிருக்கான். 50 லட்சம் ஏற்கனவே இருந்துச்சு. சம்பாதிச்சு ஒரு 50 லட்சம் கொண்டாதான பையனு. அப்ப இறையச்ச பெருகாமல் ரமலானுக்கு முந்தி இருந்த தக்வா இப்பொழுது இருக்குமானால் இந்த நோம்பு நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் அல்லாஹ் அதை கேட்கணும். எப்படி செய்யறது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப் வல் கினா. கேளுங்களேன். அப்படிலாம் கேட்க தோன்றது இல்லை யாருக்கும். எவ்வளவு துஆ செய்வீங்க. என்ன துஆ செய்வோம்? நம்முடைய சுயநல துஆக்கள் நம்மகிட்ட இருக்கும். பெரும்பாலும் துஆ எப்படி கேட்போம்? பணத்தை தான், சொத்தை தான், சொத்தை, என் பையனுக்கு நல்ல பொண்ணு வேணும், என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும், என் பையனுக்கு காலேஜில் சீட் வேணும். இதுதான் நம்ம துஆல ஓடுதே தவிர
யாருடைய துஆவிலாவது யா அல்லாஹ் ஹிதாயத்தை கேட்கிறேன் ரப்பே, நேர்வழியை கேட்கிறேன், தக்வாவை கேட்கிறேன் யா அல்லாஹ். இப்படி கேட்டிருக்க நம்ம வராது, இப்படிலாம் கேட்கணும் தோணாது. தக்வாவை தான் யா அல்லாஹ், எனக்கு இருக்கிற தக்வா பத்தாது, பணத்தை தான் கேட்கிறாரு தக்வா கேட்டுக்கோமா? அப்ப தக்வாவை ரொம்ப முக்கியமாக நபிகள் பெருமானார் சொன்னார். நேர்வழியை கேட்கிறேன், தக்வாவை கேட்கிறேன், வல் அஃபாப் சுயமரியாதையை கேட்கிறேன், தன்மானம், எவன்டமே காசுக்கான வழி நிற்க கூடாது, தன்மானமாக வாழ வேண்டும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை கேட்கிறேன். வல் கினா வசதியை கேட்கிறேன், நீ தான் யா அல்லாஹ் எனக்கு சொத்து சுகத்தை அதிகமான செல்வாக்கு எனக்கு கொடு, அடுத்த ஆள்கிட்ட போய் நான் கை நீட்ட கூடாது என்று இந்த சொத்தும் சுகமும் சுயமரியாதை நேர்வழியும் தக்வாவிற்குள்ளே அடக்கம். இதை விளங்கணும். அதனால தக்வா இதுல எல்லாம் தக்வா வருது. நான் இப்ப சொல்லி நிறைய தக்வா இருக்கு. இன்றைய இதெல்லாம் சொல்லக்கூடிய தக்வா ஒரே ஒரு விஷயம் தான். அன்றைய காலத்தில் இந்த வசனத்தை எழுதி போடாத தர்காக்களே கிடையாது. எல்லா தர்காக்களுடைய வாசல்லையும் இந்த வசனத்தை எழுதி போட்டிருப்பாங்க. எல்லா தர்காவிலும் இருக்கும். நீங்க போய் பாருங்க. எந்த வசனம்? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் என்று இந்த வசனத்தை எழுதப்படாத தர்காக்கள் கிடையவே கிடையாது. எல்லா தர்காவிலும் எழுதி போட்டிருப்பான். என்ன அர்த்தம் இதுக்கு? அலா இன்ன அவுலியா அல்லாஹ், அவுலியா அல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய நேசர்கள், லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அவர்களுக்கு கவலை இல்லை, பயம் இல்லை. அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு கவலையும் இல்லை, பயம் இல்லை. என்ன பயம் இல்லை, என்ன கவலை இல்லை? சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற பயம் இல்லை. அல்லாஹ் நரகத்துல போட்டுருவானோ அப்படிங்கிற கவலை வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவுலியா உல்லா, அவுலியானா என்ன அர்த்தம்னு முதல்ல சொல்றேன். அவுலியா என்ற வார்த்தை பண்பை சொல்லாது. அவுலியா உல்லா அல்லாஹ்வின் நேசர்கள். வலியுல்லா, வலி என்பது ஒருமை சொல். வலினா நேசன், அவுலியானா நேசர்கள். அவுலியா உள்ளானா அல்லாஹ்வின் நேசர்கள் என்று பன்மை சொல். வலி இல்லா என்றால் அல்லாஹ்வின் நேசன் என்று ஒருமை சொல்லுது. அவ்வளவுதான். இதுதான் இந்த அவுலியாவுக்கு வித்தியாசம். இதுல ஒரு மறுப்பு நாளை யாராவது ஒரு ஆலிம் வந்து பேசுவாங்க. இப்பவுமே நான் சொல்லிடுறேன், இந்த வலி இல்லா அவுலியாவுக்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது, இவர்களுக்கு என்ன அதை பற்றி தெரியும் அப்படிலாம் பேசுவாங்க. எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கும், 3 அர்த்தம் இருக்கும், 4 அர்த்தம் இருக்கதான் செய்யும். 2 அர்த்தம் 3 அர்த்தம் நிறைய வார்த்தைகள் அப்படி இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்ச சொல்லட்டா, தமிழ்ல பெருசா நம்ம கண்டுக்க மாட்டோம், ஆங்கிலத்தை எடுத்துக்குவோம். என்னடா இவர் ஆங்கிலம் பேசுறேன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் சில வார்த்தை தமிழ் சொல்லை விட சில ஆங்கில வார்த்தை தெரியும். சைக்கிள் ஆங்கிலம் தானே அது. சைக்கிள் தமிழ்ல மிதிவண்டி. ஒரு ஊர்ல போய் வயசான பாட்டுக்க, ஐயா மிதிவண்டி எங்க இருக்கு அப்படின்னா என்னன்னு சைக்கிளுக்கு இருக்குன்னா, ஒரு ஊர்ல போய் இங்க உள்ள பேருந்து நிலையம் எங்கே உள்ளது ஒரு 80 வயசு கவிட்ட போய் கேளுங்களேன், பேருந்து நிலையமா அப்படிலாம் அந்த ஊர்ல ஒண்ணு இல்லையான்றான். அதான் பஸ் வந்து நிற்கும், பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாண்டு அப்படி தமிழ்ல எழுப்பாங்க. பஸ் ஸ்டாண்டு தமிழ்கள் கூட ஆகி போயிடும். அப்ப சில வார்த்தைகள் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆயிரும். ஆங்கில வார்த்தையாக இருந்தாலும் தமிழ் வார்த்தையெல்லாம் மனசுல இருக்காது. இந்த பஸ் ஸ்டாண்டு, இந்த சைக்கிள்லாம் ஆங்கில வார்த்தைகள். இது போல விலகிக் கொள்வதற்காக சொல்றேன். ரைஸ் அப்படி வச்சுக்கிடுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு. ரைஸ் எல்லாம் அரிசிக்கும் சொல்லுவாங்க, சோத்துக்கும் சொல்லுவாங்க. இந்த ரைஸ் மில் எல்லாம் எழுதி போட்டுக்கான ரைஸ் மில் ஆலைக்கு. அப்ப அரிசிக்கும் ரைஸ் தான், சாப்பாடுக்கும் ரைஸ் தான். 2 அர்த்தம் இருக்குல்ல. அப்ப ரைஸ்னா 2 அர்த்தம் இருந்தாலும் இந்த வார்த்தை என்ன அர்த்தம்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சிட முடியுமா முடியாதா? முடியும். யாராவது கண்டுபிடிச்சிடலாம். மளிகை கடையில் 10 கிலோ ரைஸ் தான் கேட்கிறீங்க, என்ன அர்த்தம்? 10 கிலோ அரிசி தானே அர்த்தம். சாப்பாடு கடையில் உட்காந்து கொஞ்சம் ரைஸ் தானே, நான் அரிசி அழிட்டு வருவோம், சோத்து அழிட்டுவான்னு அர்த்தம். அப்ப அந்தந்த இடத்தில் இதுதான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பது எல்லோரும் தெரிந்து கொள்ள முடியும். இது தமிழ்ல இருக்கு. மலை தேன், மலை தேன் அப்படின்னு சொல்றான் தமிழ்ல. மலை தேன் என்னது? மலையில் உள்ள தேன், மலை தேன். இன்னொரு மலை தேன், மலைச்சு போயிட்டேன், பிரமிச்சு போய்விட்டேன், அதுக்கும் மலை தேன் சொல்லுவான். மலை தேன், மலைத்து போய்விட்டேன் என்றால் ஒரு வார்த்தை. மலையில் உள்ள தேன், மலை தேன் 2 வார்த்தை. எல்லாருக்கும் தெரியும், தெரியாமலாம் இருக்காது. யாருக்கு தெரியாது? இலக்கணம் தெரியும், இலக்கியம் தெரியும், என்ன அர்த்தம் தெரியும். இது இலக்கியம் தெரியாம இருக்கலாம், நம்முடைய பேச்சில் இலக்கியம் இருக்கும். இலக்கியம் இல்லாத மனுஷனே கிடையாது. எல்லாரும் வார்த்தைகளும் இலக்கியம் இருக்கும், இலக்கணம் இருக்கும். அப்படின்னா புரியுதா? இலக்கணம் இருக்கும்னா இப்ப நீ வீட்டுக்கு போறிய, நேத்து நான் சாப்பிட்டேன் அப்படித்தானே சொல்லுவோம். நேத்து சாப்பிட்டேன், நேத்து சாப்பிட்டேன். யாராவது
நேத்து சாப்பிடுவேன் அப்படின்னா நேத்து சாப்பிடுவேனா தப்புன்னு வழங்குது இல்ல. நேத்து சாப்பிடுவேன் வராதுடா. கிராமர் படி, இலக்கணப்படி நேத்து சாப்பிட்டேன் அப்படிதான் சொல்ல எல்லாருக்கும் தெரியும். 10 வயசு பையனுக்கு தெரியும். அது அப்படிதான் சொல்லணும். ஆனா இதுதான் இலக்கணம்னு தெரியாது, அவ்வளவுதான். நேத்து சாப்பிட்டேன், இப்பொழுது சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், நாளை சாப்பிடுவேன். நாளை சாப்பிட்டேன், நாளை சாப்பிட்டேன், அது எப்படிடா சாப்பிடுவேன் தெரியுது இல்ல. எல்லா மொழியும் இந்த இடத்தில் எப்படி பயன்படுத்தப்படும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது இலக்கியம் இருக்குது. இலக்கியம்னா என்ன? நேரடியாக பொருள் இருக்காது. இலக்கியம் என்பது என்ன? நேரடியாக பொருள் இருக்காது. உதாரணமாக திருடர்களை பிடிப்பதற்காக போலீஸ் வலை வீச்சு. வலை வீச்சுனா என்னது? கடற்கரையில வலை வீச்சுனா உண்மையிலே வலையை தூக்கிட்டு வீசுறது. போலீஸ் வலை வீச்சுனா போலீஸ் வலையை தூக்கிட்டு போறான் இல்ல, திருடன் தேடுறான்னு அர்த்தம். இதை இலக்கியம் சொல்றது. இப்படி எல்லா மொழிகளும் இந்த விஷயம் இருக்கும். அதுபோல அவுலியா என்று சொன்னால் அவுலியா வலியுல்லா 2-3 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் என்ன? நேசன் அர்த்தம் இருக்கு, பொறுப்பாளன் அர்த்தம் இருக்கு, பொறுப்பாளர் அர்த்தம், உதவியாளன் அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம் இருந்தாலும் அந்த இடத்தில் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். இப்ப அர்த்தம் வச்சிரும். அலா இன்ன அவுலியா அல்லா, அல்லாஹுடைய நேசர்கள். நேசனே அர்த்தம் வச்சிரும். பொறுப்பாளன் அர்த்தம் வைக்கலாம், உதவியாளர்கள் அர்த்தம் வைக்கலாம். இந்த இடத்துல நேசர் தான் பொருந்தும். அல்லாஹுடைய நேசர்கள், அவர்களுக்கு கவலை கிடையாது, பயம் இல்லை. யார் அவங்க? அல்லாஹ்வுடைய நேசனா யாரு அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்றான். நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை. அதே வசனத்தின் தொடர்ல இருக்கு, அல்லதீன ஆமனு, யார் ஈமான் கொண்டார்களோ, வகானு யத்தகூன், எவருக்கு தக்வா இருக்கிறதோ அவர்கள் தான் அல்லாஹ்வின் நேசர்கள். இருக்கம்ல, நம்ம எல்லாருக்கும் ஈமான் இருக்குல்ல. ஈமான் இல்லாட்ட காஃபிர் இல்லங்க, தைரியமா சொல்லலாம. நம்மளுக்கு ஈமான் இருக்கா இல்லையா? ஈமான் இல்லாட்ட காஃபிர், தொலை வர மாட்டோமே. நம்ம எல்லாருக்குமே ஈமான் இருக்கு. சரி, நம்ம எல்லாருக்கும் தக்வா இருக்கா? தக்வா இருக்கனால தொழுகிறோம், தக்வா இருக்கனால நோன்பு பிடிக்கிறோம். இறையச்சை இல்லாட்ட எப்படி நோன்பு பிடிப்போம்? எல்லோருக்குமே ஈமான் இருக்கிறது, தக்வாவும் இருக்கிறது. அப்படின்னா அன்பிற்குரிய அவுலியா உல்லாக்களே, உங்களுக்கு வாங்க அவுலியாக்களே, நீங்க வாங்க வலி இல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும், அலைஹிஸ்ஸலாம் வலி இல்ல சொல்லலாம். இது என்னமோ வலி தனி கிரேட்னு வச்சுக்கிட்டான். ஒரு மண்ணும் கிடையாது. இறைநேசன் என்பவர் ஈமானும் இறையச்சம் இருந்தால் வலியுல்லா. பீமா தர்கா, அந்த பீமா மட்டும் வலி இல்ல இல்ல, இங்க ஒரு பீமா வலி இல்லாவா இருக்கும், நமக்கு தெரியாது. செய்தலி பாத்திமா ஆத்தக்கர, இப்போ ஒரு செய்தலி பாத்திமா மேல உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த செய்தலி பாத்திமாவை விட இறையச்சம் கூடிய ஒரு முஸ்லிம், ஒரு ஈமான் உள்ள வலி இல்லா இங்க இருப்பார். ஈமானில் கூடிய இறையச்சத்தில் கூடிய ஒருவர் இந்த கூட்டத்தில் இருப்பார். நமக்கு தெரியாது. இல்லன்னு சொல்ல முடியுமா? யாராவது மறுக்க முடியுமா? தெரியாது. அப்ப எல்லாருமே வலிமார்கள் தான், இறை நேசர்கள் தான். ஆனால் இறை நேசர்கள் அந்தஸ்து கூட குறை இருக்கு. யாருக்கு கூட யாருக்கு கம்மிலாம் தெரியாது. அப்படியே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும், அல்லாஹ்விடத்தில் ரொம்ப கண்ணியமானவர்கள் யார் என்றால் யாருக்கு அல்லாஹ்வுடைய தக்வா இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணியவான்கள். அவன் மறுமையில தான் தெரியும் எந்த அவுலியா பெரிய ஆளு. நான் சிறந்த ஆளா, நீங்க சிறந்த ஆளா, முஹித்தீன் சிறந்த ஆளா, ஷாரு பாஷா சிறந்த ஆளா, இங்க எல்லாம் தெரியாது. மறுமையில் நம்ம நினைச்சிட்டு போய் இவர் பெரிய அவுலியான்னு அங்க அல்லாஹ் கடாச்சு நரகத்துல தூக்கி வீசிடுவான். நீங்க நினைப்பே இவரெல்லாம் ஒரு அவுலியா, சாதாரண நினைப்பே, அவன் அல்லாஹ் தூக்கி வச்சிருவான். அப்ப இறை நேசர்கள் என்பவர்கள் ஈமான் கொண்ட எல்லாருமே இறை நேசர்கள் தான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நம்ம எல்லாருமே தக்வாதாரிகள், இறை நேசர்கள். தன்னை ஒருவன் இறை நேசர் இல்லை என்று சொன்னால் அவன் யாரு? இறைவனுடைய விரோதின்னு அர்த்தம். நம்மளாம் என்ன அல்லாஹ்வுடைய விரோதியா? அல்லாஹ்வுடைய விரோதி தாங்க முடியுமா நம்மளுக்கு? அவன் அல்லாஹ் நம்ம நாசமாக்கிட மாட்டான். அல்லாஹ்வின் விரோதியாக நாம் இருக்கக்கூடாது. ஷைத்தானின் விரோதிகள் நாம். ஒன்று இறை நேசனாக இருக்க வேண்டும், இல்லைன்றால் ஷைத்தானின் நேசனாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம எல்லாரும் யாரு? இறைவனுடைய நேசன் தான். எல்லாருமே வலிமார்கள் தான், வலியுல்லாக்கள் தான், அவுலியா உல்லாக்கள் தான். சரி, இதற்கு அடுத்தடுத்த வசனத்தை சொல்றேன். அல்லாஹு வலியுள்ளது, இது எல்லாமே பச்சையா டைரக்ட் வசனங்கள். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சுத்தி வளைச்சலாம் அர்த்தம் சொல்லல, நேரடி பொருள். அல்லாஹு வலியுள்ளதீன ஆமனு, அல்லாஹ் ஈமான் கொண்டவருக்கு வலியாக இருக்கிறான். குர்ஆன்ல இருக்கு. வல்லாஹு வலியுல் முஃமினீன், அல்லாஹ் முஃமின்களுக்கு வலியாக இருக்கிறான். வல்லாஹு வலியுல் முத்தகீன், அல்லாஹ் தக்வாதாரிகளுக்கு வலியாக. இப்படி டம் 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 அப்படியே பஞ்சீகான வசனம். ஒண்ணு விளக்க எக்ஸ்ட்ராவே சொல்ல வேண்டாம். தக்வா இருக்க தக்வாதாரிகளுக்கு அல்லாஹ் வலி, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் வலி. இப்படி வலி வலி வலின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல கொஞ்சம் விரிவாக குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு. இன்னமா வலியுக்கும், உங்களுக்கு வலி யார் என்றால், இன்னமா வலியுக்கும் உங்களுக்கு வலி யார் என்றால்
அல்லாஹு அல்லாஹும் வ ரசூலுஹு அவன் தூதரும் வல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களும். அல்லாஹ் நம்மளுக்கு வலிதான், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளுக்கு வலிதான், நம்ம எல்லாரும் ஒருவருக்கும் வலிதான். நீங்க எனக்கு உதவியாளர், எனக்கு நேசன், நான் உங்களுக்கு நேசன். ஆக எல்லோருமே வலிமார்கள் 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 என்று பல இடங்களில் திரும்ப குர்ஆன்ல சொல்றான். இதை தேவையில்லாமல் ஷேக் அவுலியாக்கள் சொல்லி ஒரு தனி கிரேண்ட் கொண்டு வச்சிட்டான். இப்போ வலிமார்கள் விளங்கிடுச்சா? அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. வல்லதீன கஃபரு அவுலியாஹும் தாகூத், எவர்கள் காஃபிர்களோ, ஈமான் இல்லையே, இறை மறுப்பாளர்கள் இருக்கிறார்களே, வல்லதீன கஃபரு, யார் இறை மறுப்பாளர்களாக காஃபிராக இருக்கிறார்களோ அவர்கள் அவுலியாஹும், அவர்களும் அவுலியாக்கள் தான். அத்தாகூத் ஷைத்தானுக்குங்கறான் அல்லாஹ். அங்கே அவுலியா தான் வார்த்தை போடுறான் அல்லாஹ்க்கு சேர்க்கும் மட்டும் அவுலியா கிடையாது, ஷைத்தானை சேர்க்கும் போது அல்லாஹ் அவுலியாங்கிற வார்த்தை சொல்றான் பாருங்க. யார் காபிராக இருக்கிறார்களோ அவுலியாஹும், அவர்கள் வலிமார்கள். யாருக்கு? அத்தாகூத் ஷைத்தானுக்கு வலிகளாக இருக்கிறார்கள். ஒன்னு அல்லாஹ்வின் நேசராக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஷைத்தானின் நேசராக இருக்க வேண்டும். இல்ல ரெண்டு தவிர மூணாவது ஒன்று கிடையாது. இன்னொரு வசனத்தை பாருங்க. இன்னா ஜஅல்னா ஷயாத்தீன், ஷைத்தான்களை நாம் ஆக்கிவிட்டோம். இன்னா ஜஅல்னா ஷயாத்தீன், ஷைத்தான்களை நாம் ஆக்கிவிட்டோம். அவுலியா லில்லதீன லா யுமினூன், யாருக்கு ஈமான் இல்லையோ அவர்களுக்கு ஷைத்தானை அவுலியாக்களாக ஆக்கிவிட்டோம். அவுலியானே சொல்றான் அல்லாஹ். அப்ப ஷைத்தானுடைய அவுலியா, ஷைத்தான் நம்மளாம் அல்லாஹ்வுடைய நேசரா ஷைத்தான் நேசரா? அல்லாஹ்வுடைய நேசர் இல்லை என்றால் ஷைத்தானின் நேசன் காஃபிர்ங்கிற அளவுக்கு ஆகி போயிடும். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் அல்லாஹ்வுடைய நேசன் தான். இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்போ அவுலியாக்கெல்லாம் பெருசா ரொம்ப இதுக்கு மேல பெருசா விளக்க வேண்டியதில்லை. இறை நேசர்கள்லாம் தாராளமா இந்த வசனங்கள் போதுமானது. நிறைய வசனம் இருக்கு, ஆனா போதும். இதுக்கு அடுத்து இறை தூதர்கள். இறை தூதர்கள்னா என்ன? இறை தூதர்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்? இறை தூதர்கள் என்ன செய்வாங்க? நிறைய இறை தூதர்கள் அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். நான் திருவோடுன்னு ஒண்ணு சொன்னேன். திருவோடு, நாகூராய திருவோடு. ஏக்கு அந்த ஓடுக்கு திருவோடுன்னு பேர் வந்துச்சான்? அந்த திருவோட்டுல கொஞ்சம் பிரியாணியை போட்டு வர்றவங்களுக்கு விளம்பனா ஆயிரக்கணக்கானவர் வந்தாலும் அதுல இருந்து வந்துகிட்டே இருக்குமா பிரியாணி. அதுதான் திருவோடு, அப்படி எழுதி வச்சிருக்கான். அவுலியாவுடைய திருவோட்டுல ஒரே ஒரு பிரியாணியை கொட்டினா போதும், ஒரே ஒரு நெய்ச்சோரை வச்சா போதும், வந்துகிட்டே இருக்கும் லட்சக்கணக்கான பேருக்கு என்று ஒரு பெரிய ஆலிம்சா பேசுறாரு. அந்த இது என்கிட்ட இருக்குது, என்னுடைய மொபைல்ல இருக்கு. திருவோட்டுல இருந்து பிரியாணிகள் வந்து கொண்டே இருக்கும். இதற்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவர் சொல்றாரு ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? ஹதீஸ பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஹதீஸ்ல என்ன இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா அவர்களுக்கு ஒரு பையை கொடுத்தார்கள். அந்த பையில சில பேர்த்த கனிகளை வைத்து கொடுத்தார்கள் நபிகள் பெருமானார். தனக்கு பசி வரும்போதெல்லாம் அதில் கையை விட்டு அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து அவர்கள் சாப்பிட்டார்கள் அபூ ஹுரைரா என்று ஒரு செய்தி உண்டு. வந்துகிட்டே இருந்துச்சு அதுல பேர்த்தம்பழம். யாரு கொடுத்ததுல? ரசூலுல்லாஹ் கொடுத்ததுல. அதுபோல அவுலியாக்கள் அங்கதான் அயோக்கியத்தனங்கிறது. இறை தூதர்களும் இறை நேசரும் ஒண்ணா? அதை இறை தூதர் என்பது அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையில் உள்ளவர்கள். இன்னைக்கு இறை நேசனா இருக்க, நாளைக்கு ஷைத்தானா இருப்பான். இன்னைக்கு இறை நேசனா இருப்பான், இன்னைக்கு ஈமான் கொண்டிருப்பான், நாளைக்கு காபிராயிருவான். இறை தூதர்கள் அப்படி ஆக மாட்டாங்க. இறை தூதர்கள் கடைசிவரை ஈமான் உள்ளவராக அற்புதங்களை காட்டக்கூடியவராக தான் இருப்பாங்க. அப்ப இந்த அற்புதங்கள் என்பது இறை தூதர்களுக்கு நடப்பது என்பது வேறு, இறை நேசர்களுக்கு நடக்குமா? நடக்கவே நடக்காது. எந்த இறை நேசன் அற்புதம் கிடையாது, போய் சொல்றாங்க. எந்த அவுலியாக்கும் அற்புதம் கிடையாது, மோஜிசா கிடையாது, கராமத் கிடையாது, மண்ணு கிடையாது, எல்லாம் பொய். இப்ப இந்த ஹதீஸ பாருங்க. ஒரு ஹதீஸ நான் சொல்றேன். மாமினல் அம்பியாயி நபியுன் இல்லா உஅத்தியமினல் ஆயா, இந்த உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களுக்கும் இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை வழங்கினான். எல்லா நபிமார்களும் வழங்கியிருக்கான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் அற்புதங்களை வழங்கினான். அற்புதங்கள் அதுக்கு வார்த்தை என்ன வார்த்தை? அல் ஆயா. ஆயத்னா குர்ஆன் மட்டும் ஆயத்து கிடையாது. நம்ம குர்ஆன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் இருக்குல ஆயத்து, இது மட்டும் ஆயத்து இல்ல. அற்புதங்களை அல்லாஹ் ஆயத்து என்றே குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஆயத்துகளை வழங்கினான். எனக்கு தந்த அற்புதம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க எனக்கு எந்த ஆயத்தை தந்தான் என்றால் குர்ஆன் தான் எனக்கு தந்த அற்புதம் அப்படிங்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனை ஏன் ஆயத்துன்னு அல்லாஹ் சொல்றான்?
ஆயத்துல குர்ஆன் சொல்றோம். ஒவ்வொரு ஆயத்துல என்ன அற்புதம்? அற்புதம்னா அதை முறியடிக்க எவராலும் முடியாது. அதுதான் அற்புதங்கிறது. அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டிவிட்டால், ஒரு ஆயத்தை காட்டிவிட்டால், அதை முறியடிக்கக்கூடிய திறமை யாருக்கும் இருக்காது. அதனாலதான் ஃபாத்து பி சூரத்தின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம். இருக்கா குர்ஆன்ல? ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம், ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்று அல்லாஹ் சவால் விடுகிறான். இதுவரையில் எவனும் கொண்டு வர முடியல. அதுதான் ஆயத்துங்கிறது, அதுதான் அத்தாட்சிங்கிறது, அதுதான் அற்புதங்கிறது. அப்ப திருமறை குர்ஆன் எல்லாமே அற்புதம் என்றாலும் ஒரு சில விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒமின் ஆயாத்திஹி கல்குஸ் ஸமாவாத்தி வல் அர்தி இஹ்திலாஃபி அல்சினத்திக்கும், இப்படி ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்கு. வானங்களை படைத்திருப்பதும் பூமியை படைத்திருப்பதும் நீங்கள் பல்வேறு மொழிகள் பேசிக் கொண்டிருப்பதும் அல்லாஹ்வுடைய அற்புதங்களில் உள்ளது அப்படின்னு குர்ஆன்ல இருக்கு. ஆயாத் ஒமின் ஆயாத்திஹி, அவனுடைய அற்புதங்களில் உள்ளது. வானத்தை படைத்திருப்பது அற்புதம், பூமியை படைத்திருப்பது அற்புதம், நீங்கள் பல்வேறு மொழிகள் பேசிக் கொண்டிருப்பது அற்புதம். யோசிச்சு பாருங்க, பேசிட்டு இருக்கிற அற்புதம் என்ன? நாக்கு ஒரு 100 கிராம் இருக்கும். இந்த நாக்கு 100-150 கிராம் இருக்கும். இந்த 150 கிராம் நாக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மொழிகளை பேசிக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வச்சுக்கோமே, ஆயிரக்கணக்கான மொழிகளை இந்த நாக்கு தானே பேசுது. இங்க நம்ம தமிழ் பேசுறோம், தமிழ், மலையாளம், கன்னடம், அங்க இங்கிலீஷ், இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் பிரான்ஸ், அரபி, இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஆயிரக்கணக்கான மொழிகள் நீங்க உலகத்தில் இருக்கு. 700 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள். 700 கோடி. இந்த 700 கோடி மனிதர்களும் ஆயிரக்கணக்கான மொழிகளை பேசுகிறார்கள். எதை வச்சு பேசுறான்? இந்த 150 கிராம் நாக்க வச்சு தானே பேசுறான். அப்ப நாக்குக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு, எவ்வளவு பெரிய ஆயத்தை அத்தாட்சி அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்படி கொடுக்காட்ட பேச முடியாத. சரி, இப்ப நம்ம நாக்கு பேசுது இல்ல, நம்ம விட பெரிய நாக்கு தானே எருவ மாட்டுக்கு இருக்கு. எவ்வளவு பெருசா இருக்கு, பேசவா இது? அந்த ஆயத்தை கொடுக்கல. எருவ மாட்டு நாக்கு பேசும் ஆற்றல் இல்லை. திமிங்கலம் எவ்வளவு பெரிய நாக்கு இருக்கும், அது பேச முடியுதா? எருவ மாடு, யானைக்கெல்லாம் பேசும் ஆற்றல் தான் நம்ம வாழ முடியுமா? ஏதாவது எருவ மாடு மாட்டு பால் பீச முடியுமா? நம்ம என்ன செய்ய? எருவ மாடு பேச யாருக்கெல்லாம் படா ஒரு எத்திர போறாங்க, என் பிள்ளைகளா வச்சிருக்கேன்னு சொல்லாது. அது அப்ப மனுஷன் ஏமாத்த மாட்டை பாலாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அந்த அறிவு, அந்த சிந்தனை, பேச்சாற்றல் இல்லையே. யானை அடிக்க முடியுமா? எவனாது பேச மாட்டேன், யாரோட வச்சா ஒரே எத்து தானே பேசுறாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மனித நாக்குகள் பேச வேண்டும், மற்ற நாட்கள் பேசக்கூடாது. அது பேசாமல் இருப்பது அற்புதம், மனிதர்கள் பேசிக்கொண்டு இருப்பது அற்புதம். வானங்களை படைத்திருப்பது அற்புதம். அந்த விஞ்ஞானத்தை போயிட்டா எங்கேயோ போயிடலாம். விஞ்ஞானம் இருக்குல்ல, கற்பனை கெட்டாத விஞ்ஞானம். அது அதுகிட்ட எல்லாம் போய் நம்மளுக்கு பெருசா தெரியாது. ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க விஞ்ஞானம். மொத்த உலகம் ஒன்னாக இருந்த, எல்லா கோள்களும் ஒன்றாக இருந்தன. கற்பனை கிட்டதா இருக்காது. சூரியன், சந்திரன், கோள்கள், செவ்வாய், அந்த கிரகம், அந்த கிரகம், ஆயிரக்கணக்கான கிரகம் இருக்குல்லங்க. சந்திரனை விட பல மடங்கு பெருசு பூமி, பூமியை விட பல மடங்கு பெருசு சூரியன், சூரியனை விட பல மடங்கு பெருசு நட்சத்திரங்கள். அப்படி ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள். கற்பனை ஒண்ணுங்க, கற்பனைகள்லாம் அடங்காது. எல்லாம் ஒன்றாக இருந்தன. குர்ஆன் அப்படிதான் சொல்லுது. ஃபஃபதக்லாஹுமா, எல்லாம் மொத்த கோளாக ஒன்றாக இருந்தன, அவைகளை பிரித்து உடைத்து எடுத்தோம் அப்படிங்கிறான் அல்லாஹ். இதெல்லாம் நம்புறோம், ஆனா என்னன்னு புரியல. அதுக்கு பேரே வச்சிருக்காங்க பிக் பேங் தியரி அப்படின்றான். பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னா என்ன? அப்படி ஒரு பேரே வச்சிருக்காங்க விஞ்ஞானத்துல. ஸ்கூல்ல சொல்லி கொடுப்பாங்க, +1 +2 சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிக் பேங் தியரின்னு ஒன்று வச்சிருக்காங்க. எல்லாம் மொத்தமா இருந்து திடீரென்று பிளந்தது அப்படிங்கிறான். அப்படியே உடைந்து சிதறி ஒவ்வொரு கோள்களாக தனித்தனியாக வந்தன. அப்படின்னா இந்த அற்புதமான விளங்குதா? இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு கண்ணாடி கிளாஸ், இவ்வளவு பெரிய கிளாஸ் வச்சுக்கிறேன், கண்ணாடி. அந்த கண்ணாடி குழம்பு வட்டமா இருக்கு, தூக்கி போட்டு உடைக்கிறேன். சில்லி சில்லியா நொறுங்கிடுச்சு. இதை பார்த்து நீங்க ஆச்சரியப்பட மாட்டியா? அதான் நடக்குமே. தூக்கி போட்டு உடைச்சா நொறுக்கத்தானே செய்யும். ஆனா நான் போடுற கண்ணாடி என்ன செய்யுது? ஒண்ணு உருண்டை உருண்டையா போகுது, உருண்டை உருண்டையா உடையுது. இத்தனோண்டு உருண்டை முடித்தண்டி உருண்டை முடி இப்படியே உடைஞ்சு போனா என்ன செய்வான்? இவர் தானே பெரிய அவுலியா, வாங்க அவுலியா ஷேகேன்றான். ஏன்னா உருண்டை உருண்டையால உடையுது. அப்ப எல்லா கோள்களும் ஒன்னா இருந்து அடித்து நொறுக்கப்படும் பொழுது வட்ட வட்டமாக இறைவனால் வகுக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டு திட்டமிட்டபடி எப்படி உடைஞ்சு? அதை உடைத்தவன் யார்? அதை திட்டமிட்டவன் யார்? இந்த கோள்களை பத்தி, இந்த பிக் பேங் தியரி பத்தி சொன்னாலே கற்பனை கேட்ட பயமா இருக்க. ஸ்கூல் வாத்தியார போய் கேளுங்களேன்,
உடைஞ்சு இப்படி பிரிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த ரெண்டு ஓரங்கள் போய்கிட்டே இருக்காமா. மத்தியில மத்தியில இருக்கிறத இடைவெளி, இதே இடைவெளியாமா. இன்னும் போய்கிட்டு இருக்க எப்படி நம்புறது? அது உடைஞ்சு எத்தனை லட்சம் வருஷம் ஆச்சு, இன்னும் போய்கிட்டு இருக்கு. நடுவுல உள்ளது இடைவெளி. அப்ப அதுக்கு அந்த பக்கம் தெரியல. ஸ்கூல் வாத்தியார போய் கேட்டு பாருங்க, சார் அதுக்கு அந்த பக்கம் என்ன சார்? உட்கார்ற அவருக்கே தெரியாது. எப்படி சொல்ல முடியும்? அது பதில் இல்லையே. ஆனா இப்பெல்லாம் இருக்கு. அதான் சிம்பிளா சொல்றோம். வானங்களை படைத்திருப்பது, பூமியை படைத்திருப்பது, நீங்கள் பல்வேறு மொழிகள் பேசிக் கொண்டிருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி ஆதாரங்களில் உள்ளது. இது ஈஸியா சொல்லட்ட ஒரு விஷயத்த, இந்த கர்ச்சிவெல்லாம் இப்படி வைக்கிறேன், இப்படி நிக்குமா? நிக்காது, தொப்புனு கீழே விழுந்துரும். நின்னு என்ன செய்வீங்க? இப்படிதான் வைக்கிறேன், நிக்குது. இந்த கண்ணாடி வைக்கிறேன், நிக்குது. நின்னா என்ன எப்படி நினைப்பிய? எங்கப்பா எவ்வளவு பெரிய மகான் இவரு, யா ஷேக், யா அவுலியா அப்படின்னா கும்பிடுறோம். ஐயோ அப்படின்றோம் இந்துக்களா இருந்தா. நிக்குத. ஆனால் நிற்பதுதான் இயற்கை. சொல்ல போனா சந்திரமண்டலம் அப்படித்தான் இருக்கு. சந்திரமண்டலத்தை ஒண்ணு வச்சா நிக்குது இல்லங்க. ஒரு கண்ணாடி ஒரு பெரிய வச்சா அப்படி கீழே விழாது. அதுதான் இயற்கை. கீழே விழுவதுதான் அற்புதம். சொல்ல போனா கீழே விளக்க பூமிக்கு புவி இழுக்கும் சக்தி இருக்கு, ஈர்ப்பு இசைங்கிறான்ல. இந்த கர்ச்சீப்பை போட்டா கீழே உள்றது அற்புதம், உலாம இருக்கிற அற்புதம் இல்ல. நம்மளுக்கு உலாம இருந்தா அற்புதம் நினைச்சிட்டு இருப்போம். கீழே விழுவதுதான் அற்புதம். இந்த அற்புதத்தை அல்லாஹ் செய்யாவிட்டால் மனிதன் வாழ முடியாது. ஏன் வச்சுக்கிறது? சந்திரமண்டலத்தில் வாழ முடியும் நம்மளுக்கு? புறபாக்கிறமே அதான சந்திரமண்டலம். சந்திரமண்டலத்தில் வாழ முடியாது. இங்க 10,000 ரூபாய் செலவுனா அங்க ஒரு ஆள் 10 லட்சம் ரூபாய் வேணும். காத்துல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போகணும். ஒரு இடத்துல இருந்து இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போறதுக்கு 2 நாள் ஆகும். மெதுவா ஸ்லோ மாசம் இப்படிதான் போறான். பாத்துருக்கீங்கல்ல, எச்சிய துப்பா அப்படி நிக்குத. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த பூமியை அப்படி படைக்கல. அதுதான் அற்புதங்கிறான். வானங்களை படைத்திருப்பது, பூமியை படைச்சு பாரு. இப்படி புவி ஈர்ப்புன்னு ஒண்ணு இல்லைன்னா மனிதன் வாழ, ஒரு பிளைட் ஓடாது, கார் ஓடாது, பஸ் ஓடாது, மனுஷன் நடந்து போக முடியாது, எதுவும் செய்யல. சர்வ சாதாரணமாக நம்ம செஞ்சிட்டு இருக்க இந்த காற்று மண்டலங்கள், புவி ஈர்க்கும் இசை, இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா அற்புதம் 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 சொல்லி காட்டுறானா. இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஒமா கான ரசூலின் யஅதி பிஆயத்தின் இல்லா பிஇذنில்லாஹ். எல்லா இறை தூதர்களும் ஆயத்துகளை, அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவோடு தான் கொண்டு வருவார்கள். அல்லாஹ் எல்லா இறை தூதர்களும். நம்ம அற்புதம் என்ன நினைச்சிட்டு இருப்போம்? குர்ஆன் அற்புதம் பெரும்பாலும் தெரியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான் அல்லாஹ், இந்த உலகத்தில் ஈசா நபி தான் அவர்கள் பிறந்ததிலிருந்து இறப்பு வரை அற்புதம் தான். இன்னும் மூத்தா ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக வந்து மூத்தா போவாங்கன்னு நம்ம நம்பணும். ஒரு முஸ்லீம் அவர் பிறப்பே அற்புதம் தானே. பிறந்த குழந்தை எப்படி பேசும்? நம்ம எல்லாம் ஒரு 4 வயசு 3 வயசு 6 வயசு சொல்லி பேசுறோம். பிறந்த அன்னைக்கு பேசுவோம். ஒரு குழந்தை பேச வச்சானா அல்ல? பிறந்த அன்னை பேசுறார். காலை இன்னி அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடியார் என்று சொன்னது அந்த குழந்தை. ஆத்தானியல் கிதாப், எனக்கு வேதத்தை தந்து விட்டான். வஜஅலனி நபியா, என்னை நபியாக்கி விட்டான் என்று அந்த குழந்தை பேசியது. பிறந்த உடனே பேசக்கூடிய ஆற்றலை, அற்புதத்தை ஈசா நபி கொடுத்தான். அந்த ஈசா நபி வளர்ந்து வந்த பிறகு சொன்னார், கத் ஜிஅத்துக்கும் பிஆயத்தின் மின் ரப்பிக்கும், நான் அற்புதங்களை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் மக்கள்கிட்ட. ஏன் ஈசாவை கடவுள் ஆக்கலாம்? சில அற்புதத்தை காட்டினாரு, கடவுள்தான். காலை இன்னி ஜிஅத்துக்கும் பிஆயத்தின் மின் ரப்பிக்கும், நான் ஒரு அற்புதத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என்ன அற்புதம்? ஆயத்துனா அற்புதம். ஆனா திருமலை குர்ஆன் மாதிரி வசனத்தை அவர் சொல்லல. நான் ஒரு அற்புதத்தை கொண்டு வந்தேன். அன்னி அக்லுகலக்கும் மினத் தீன், களிமண்ணால் ஒரு பறவையை செய்வேன், களிமண்ணில் செய்வேன். பறவையை போன்று களிமண்ணில் செய்து ஃபன்ஃபுகு ஃபீஹி, அதில் ஊதுவேன், ஊ என்று ஊதுவேன். ஃபயகூனு தைரம் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவோடு அது பறவையாக பறந்து செல்லும்ங்கறான் அல்லாஹ். இப்படி செல்லும்னு ஈசா நபி சொல்றாரு. இது ஒரு நமக்கு பெரிய ஆச்சரியம். அல்லாஹ்க்கு சாதாரண. மனுஷனே களிமண்ல படைச்சிருக்கான்ல. பறவை களிமண்ல இருந்து பறவை எதுனா பெரிய காரியம் அல்லாஹ்க்கு. மனுஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி படைச்சான்? மண்ணுல படைச்சா நம்மள அல்ல. அந்த மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பை கொடுப்பதான் அற்புதம். வெறும் மண்ணை தர இப்படி மனுஷன் ஆக்கி வச்சிருக்கான்ல, அது இன்னொரு செய்ய முடியாது. அல்லாஹ் தவிர எவரும் செய்ய முடியாத மண்ணை பறவையாக படைத்தேன். அவர் ஊதுவார், அல்லாஹ்வுடைய உத்தரவோடு செல்லும்படி யார் சொல்றா? ஈசா நபி சொல்றாரு. ஒப்ரியுல் அக்மஹ வல் அப்ரஸ வஹில் மௌதா பிஇذنில்லாஹ், குருடர்களுக்கு பார்வையை கொடுப்பேன்,
குஷ்டநோய்க்காரரை குணமாக்குவேன், செத்தவர்களை உயிர்ப்பிப்பேன். எல்லாம் குர்ஆன் வசனம். இதெல்லாம் இப்பெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, பளிச்சு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், செத்தவர்களை உயிர்ப்பிப்பேன் பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உத்தரவோடு இதையெல்லாம் நான் செய்ய. அல்லாஹ் சொல்லணும், செத்தவனை உயிர்ப்பி, பறவை ஊது, அல்லாஹ் சொன்னாலும் நடக்கும், இவர் செஞ்சா நடக்காது. அது எப்படி நான் கடைசியில் சொல்றேன். ஓ நபியக்கும் பிமா தாக்குலூன், நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீர்கள் என்பதை நான் அறிவிக்கவா அப்படின்னு கேட்கிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாம். இது பேராச்சரியம் தானே, சாதாரண விஷயம் இது. இந்த ஜோசியக்காரன் சொல்றான்ல, ஒரு நாளை சொன்னாலும் அசந்து போயிடுவானே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்றாங்க, நீங்கள் என்னென்ன சாப்பிட்டீர்கள் என்று சொல்லவா? நீ புரோட்டா சாப்பிட்டீல, நீ சிக்கன் சாப்பிட்டியா, நீ பிரியாணி சாப்பிட்ட, நீ பழைய கஞ்சி சாப்பிட்ட, நீ 3 உளுந்தவடை சாப்பிட்ட, நீ 2 சமோசா சாப்பிட்ட, இப்படியே எல்லாத்தையும் வரிசையா சொன்னா அரண்ட மாட்டீங்களா? எப்படா நான் சாப்பிட்டது இவருக்கு தெரியும்? எல்லாத்துக்கும் வரிசையா யாரு சொல்லுவா? ஈசா நபி சொல்லுவாராமா. அதுக்கு அடுத்து சொல்லுவாமா, தத்தஹியுன ஃபீ புயூத்திக்கும், உங்கள் வீடுகளில் என்னென்ன இருக்குன்னு சொல்லட்டா? அப்படி பாரு, வீட்டுல என்னென்ன இருக்கு? 4 கிலோ அரிசி இருக்கா, பச்சரிசி 2 கிலோ இருக்குல்ல, உளுந்த பருப்பு 1.5 கிலோ, ரவை 1/4 கிலோ, இப்படியே வரிசையா சொன்னா குர்ஆன்ல இருக்கு. இதெல்லாம் குர்ஆன்ல இப்படி சொல்றான்ல, இப்படி சொன்னாரு ஈசா. உன் வீட்டுல என்னென்ன இருக்கு? எங்க வீட்டுல என்ன இருக்கு? உங்க வீட்டுல 1.5 கிலோ பருப்பு இருக்கு, என் வீட்டுல என்ன இருக்கு? இப்படியே சொல்லிட்டே இருந்தா அரண்டுவான்ல. இதெல்லாம் நான் செய்வேன், சொல்வேன், என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் இன்ன ஃபீ ஸாலிகல் ஆயா, இதெல்லாம் ஆயத்துகள்ங்கற ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்படி சொல்றது என்னது? குர்ஆன் வசனம் ஆயத்துங்கறமல்ல, இதே வார்த்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லலாம், இன்ன ஃபீ ஸாலிகல் ஆயத்தல் லக்கும் இன் குன்தும் முஃமினீன். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள், உங்களுக்கு ஈமான் இருக்குமானால் நான் சொல்றதை நம்புங்கள் அப்படின்னு ஈசா சொல்றார். மேட்ரு இது முக்கியம் இல்ல, அப்புறம் சொல்ல போறான்ல. இவ்வளவு சொல்லிட்டு அவரை கடவுள் அந்தஸ்து கொண்டு போயிட்டாங்கல்ல, அவர் தான் இயேசு என்னை காப்பாற்றுவார்ல. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றால் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றானே. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவின் பாட்டு பிடிக்கானே. கடவுள் அந்தஸ்து போயிட்டான்ல, அல்லாஹ் அடிக்கிறான் பாருங்க. குல் ஃபமையமலிக் மினல்லாஹி ஷைஅன், எவனுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது? இன் அராதா யுஹ்ரிகல் மஸீஹ் இப்ன மர்யம உம்மஹு, இந்த ஈசாவையும் அந்த ஈசாவை பெற்றெடுத்த அம்மாவையும் அல்லாஹ் நாசமாக்கி விட்டால் எவன் என்னிடத்தில் கேட்க முடியும்? தொலைச்சு கட்டிடுவாங்க. நீ நம்ம அவர் அற்புதம் செஞ்சாருங்க, அவர் அற்புதத்தை நாசமாக்குவேன், அவரே நாசமாக்குவேன், அவரை பத்தி அம்மாவே க்ளோஸ் பண்ணிடுவேன். நாசமாக்குறது, இல்லாம ஆக்கிறது யாராவது என்கிட்ட கேட்க முடியுமா? ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான்? அட இந்த அற்புதம் எல்லாம் அவர் திறமை இல்லடா, அந்த அற்புதத்தை ஒழிச்சிருவேன், அவரை ஒழிச்சிருவேன் அப்படின்னு அற்புதம் வேண்டி கிடக்கு. எவர் மூலமாக அந்த அற்புதத்தை செய்தானோ அவரையும் ஒழிப்பேன், அற்புதத்தை ஒழிப்பேன். இதுக்கு மேல ஒரு வசனம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் எது? அல் குர்ஆன் தாங்க, ரசூலுல்லாஹ், வஹீதான், அல்லாஹ். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலையின் ஷேனால் அனதபன பில்லதி அவ்ஹைனா இலைக்க, நபியே நாம் நினைத்தால் உனக்கு சொல்லப்பட்ட இந்த வஹியை அழித்து போக்கி விடுவோம். முன்னையிலிருந்து வஹி வராது, ஏற்கனவே தந்தல்ல அந்த வலிய வஹி உனக்கு கிடையாது, அழிச்சிரு, போ, நீ தூதர் பிள்ளை ஒண்ணுமில்ல போ என்று என்னால் சொல்ல முடியும்ங்கறான். யாரா என்ன கேட்க முடியும்? இது என்ன அர்த்தம் இதுக்கு? அடே இறை தூதராக இருந்தாலும் இறைவுடைய தன்மையை பெற முடியாது. இறைவனுடைய அடியார்கள் தான் அவர்கள். நம்மை விட பல மடங்கு உயர்ந்தவராக இருக்கலாம் இறை தூதர்கள், அதுல மாற்று இல்ல. இறை தூதரை ஆனாலும் அல்லாஹ் அழித்து இறை தூதர்களுக்கு இன்னையிலிருந்து இல்ல, உனக்கு வகை கிடையாது. இந்த வசனத்தை எல்லாம் ஆலிம் சாக்கள் ஜும்மால சொல்ல மாட்டான். அப்படியே சொன்னாலும் இந்த மையத்து வீட்டுல அழுவாங்க தெரியுமா? மைய வீட்டுல எப்படி அழுவாங்க? எங்க நீ பேட்டி, எங்க வாப்பா பேட்டி வாப்பா அழுவாங்க இல்லைங்க, அது மாதிரி படிப்பாங்க. அல்லாஹ் நாடிதான் இந்த ஈசாவையும் அவருடைய நாசமாக்கி விடுவான், தூங்கிட்டு இருப்பான். வசனத்தை சொல்லும் விதத்தில் சொல்ல மாட்டார்கள். நம்ம ஆரம்பத்துல சொல்லும் பொழுது இதெல்லாம் கடுமையான எதிர்ப்பு வசனம் இப்படிடா இருக்கு. அல்லாஹ் நம்ம மைய வீட்டில் அழுற மாதிரி, மைய வீட்டில் அழுவதை கூட நபிகள் பெருமானார் ஒரு சட்டம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அல்லாஹ் நனூஹ, ஒப்பாரி வைக்காமல் அழுங்கள் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒப்பாரி வைக்காத, ஒப்பாரி வைப்பாங்களா? அந்த ஏரியாவில் உண்டா ஒப்பாரி வைக்கிறது? ஒப்பாரினா வார்த்தையாளர் நிறைய சொல்லுவாங்க, அதுக்குள்ள எங்க அத்தா போயிட்டார, அடுத்த வாரம் தான் நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் இருக்கு, அதுக்குள்ளே எல்லாத்தையும் இப்படிலாம் எங்க ஏரியாவில் சொல்லுவாங்க. இங்க அப்படி கிடையாதா?
எங்க முஸ்லீம்களே இருக்காங்க எங்க ஏரியாவில். எப்படி ஒரு பொம்பளை அழுவுதுன்னு பாக்குறதுக்காக போவாங்க. அந்த பொம்பளைக்கு நல்ல அழ தெரியல, இந்த பொண்ணு நல்ல அழுவுதுன்னு சொல்லுவான். அதுல சில பொம்பளை சும்மா இருக்க மாட்டா. சாயா குடிச்சிட்டு அழுவுமா, டீயா குடிச்சிட்டு சாயா குடிச்சிட்டு அழுவுமா. இவா அவ அதுலயே பதில் சொல்லுவா, எனக்கு சாயாவா பெருசு, சரி கொண்டா எங்க வாப்பா நீ பேட்டி இப்படி அழுவாங்க. நாங்க சின்ன பிள்ளைகள் பார்த்திருக்கோம், இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு வைங்க. ஏன் இப்படி செய்யறாங்க? அடே வசனம் எப்படி இருக்கு, ஒவ்வொரு வசனமும் இந்த மைய வீட்டுல அழுவுற மாதிரி பயானம் செஞ்சா மக்கள் இருப்பானா? ஒரு விஷயத்தை காரமாக சொல்லும் போது காரமா தான் சொல்லணும். சொல்ல வேண்டிய வார்த்தையை அந்த இடத்தில் சொல்லாவிட்டால் அந்த வார்த்தை என்ன விளைவை ஏற்படுத்த வேண்டும் அதை ஏற்படுத்தாது. ஞாபகம். உதாரணமா ஒருத்தர் கடுமையா சேட்டை பண்றான். சேட்டை பண்ணும் பொழுது கடும் கோபத்தை திட்டுறாரு. எப்படி திட்டுவாரு? செருப்பால் அடிப்படா இப்படி சொன்னாத்தான் மண்டையில ஏறும். இவர் தூய தமிழ் வாத்தியாரு, நான் உன்னை காலடியால் அடிப்பேன் அப்படின்னா என்னம்மா காலடி? தூய தமிழ் இப்படி பேச முடியாது. சொல்ல வேண்டிய வார்த்தை டை அப்படி சொன்னாதானே கோபம் வரும். அப்படி அசரதாமின்னு போயிடுவாங்க. அப்ப அந்த வார்த்தையின் கனம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான். இப்ப பரவாயில்லைங்க, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால இந்த அரபி பக்தி கூமுட்ட பக்தி இருக்கு. அல்லாஹ் அக்பர், கொஞ்ச நெஞ்ச பக்தி கிடையாது. அப்ப இப்போ உள்ள போர், இப்ப இதை இந்த போரை பத்தி எடுத்தோம்னா அதை இன்னைக்கு பேச முடியாது, நாளைக்கு பேசலாம். அதை அதுல பெரிய அயத்தனங்கள்லாம் இருக்கு. சொல்லப்போனா இஸ்ரேல் அமெரிக்கா அபுஜெல் ஃபிரௌன் ஒண்ணு சேர்ந்தான். அல்லாஹ் நாசமாக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன். எவன் நல்லவன் கெட்டவன் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். அயோக்கியர்களை ஒழித்து கட்டுவாயாக ரப்பே, விஷமிகளை வேறறுத்து விடு, கருவறுத்து விடு. முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று எவர்களெல்லாம் நாடு விரும்புகிறார்களோ அவர்களை கருவறுப்பாயாக அல்லாஹ்னு கேளுங்களேன். எவன் தெரியாத பரவாயில்ல, எவன் அயோக்கியம் எவன் நல்லவன் தெரியல, தெரிய வேண்டாம், சுருக்கமா சொல்லிடலாம்ல. முஸ்லிம்களை அழிக்க நினைப்பவர்களை யா அல்லாஹ் நீ கருவறுத்து விடு கேட்கணுமா அல்லாஹ்ட்ட. அப்போ இந்த ஈரான் ஈராக் சண்டை நடந்துச்சு. ஈரான்ல ஈராக் நடந்துச்சா அவங்க இந்த அரபி பக்தி கூண்ண காலம். ஈரானுல் ஈராக் இத்னாஸான் அப்படி செய்தி இது வானொலி செய்தி தான் வரும். ஈரானுல் ஈராக் இத்னாஸான் அப்படிமா என்ன அர்த்தம்? ஈரானும் ஈராக்கும் மோதிக்கொண்டதுன்னு அர்த்தம். நம்ம இது பக்கத்துல ஈரானுல் ஈராக் இத்னாஸான் ஆமீன் அப்படி சொன்னார்கள்லாம் உண்டு. அப்படிலாம் கேலிக்கு சொல்லுவாங்க. இன்றைக்கு இருக்கா இல்லைன்னு தெரியாது, நான் பார்த்திருக்கேன். இதெல்லாம் ஒரு அஞ்சு துவா ஓதுவாரு. இந்த 27 அன்னைக்கு நோம்புல ஒரு துவா ஓதுவாரு. அல்லாஹும்ம ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன் ஆமீன். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மெத்தட் சொல்லி தரல. ஒரு பேச்சுக்கு சரினே வச்சுக்குவோம். ஒரு பேச்சுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரீன். இந்த துவா ஹதீஸ்ல இருக்கு, அவரவர் கேட்கணும். துவா இல்லாம இல்ல, இப்படி ஒரு ஹதீஸ்ல இருக்கு. அல்லாஹும்ம ஆமீன் ரப்பனா ஸலம்னா ஆமீன். அர்த்தம் சொன்னா தெரியும். அல்லாஹும்மனா எப்படி ஆமீன் வரும்? அல்லாஹும்மனா இறைவான்னு அர்த்தம். இறைவா அப்படியே ஆக்கு, இறைவா அப்படியே ஆக்கா. என்னத்தை சொன்னா? அதுக்கு அடுத்து பாருங்க, ஸலம்னா அன்ஃபுஸனா நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம் ஆமீன் அப்படியே ஆக்கு. ஓதுற அஜர்த்துக்கு அர்த்தம் தெரியல, மக்கள் அப்படிதான் அர்த்தம். இந்த அரபி மேல உள்ள பக்தி என்னத்தை சொல்றான், என்ன கருத்து, இப்படிலாம் இஸ்லாத்துல அப்படி கிடையாது. அரபி மொழியில் பக்தியே கிடையாது இஸ்லாத்துல. திருக்குர்ஆனை படித்தால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்பது இறை வேதம் என்பதற்காக, அரபி மொழி என்பதற்காக அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் அப்படி குர்ஆன்ல படிக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மை. இறை வாக்கு, அரபி அல்ல. அரபி அல்லாஹ் தஆலா தமிழ்ல வசனத்தை இறக்கிதா, தமிழ்ல தான் சட்டமாகும். அப்ப இந்த அரபி பக்தி ஓவரா இருந்த காலம் அது. அந்த நேரத்தில் இந்த வசனத்தை சொல்லும் பொழுதுலாம் கடும் கோபம் ஏற்படும் அவங்களுக்கு. இப்படி அவுலியாக்கள் என்று பல அற்புதங்களை செஞ்சாங்க நபிமார்கள். அடிச்சானா அட ஈசா எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்தாலும் தொலைச்சு கட்டிடுவாங்க, நாசமாக்கிடுவாங்க. ஹலாக் இன் அராதா யுஹ்லிகல் பஸி, யுஹ்லிகனா ஹலாக்காக்குறது, துவம்சமாக்குறது. அல்லாஹ் நாடினால் அதை செய்ய முடியும். இதுல இருந்து என்ன விளக்குது? நான் தாண்ட சக்தி, எனக்கு தான் ஆற்றல், அதிகாரம், என்னோட இஷ்டம் அது. நான் நினைத்தால் இறை தூதராக்குவேன், நான் நினைத்தால் நீ இறை தூதர் இல்லை என்று நான் முடிவெடுப்பேன். அது என் அதிகாரத்தில் உள்ளதுன்னு காட்டுறான் அல்லாஹ். இதெல்லாம் வேற எவனுக்கும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வல்லமையை புரியாம நபிமார்களை உயர்த்துகிறோம், அவுலியாக்களை உயர்த்து, அல்லாஹ்வுடைய வல்லமையை புரியாம இருக்கான்.
அதுக்கடுத்து ஒரு அற்புதத்தை சொல்லலாம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அது ஒரு வித்தியாசமான அற்புதம் தான். அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் கேட்கிறான், கையில என்ன இருக்குன்னு கேட்கிறான். இது எல்லாம் தெரிஞ்சதானே. அதுல பாருங்க ஒரு முக்கியமான பாயிண்ட பாருங்க. கையில என்ன இருக்கு மூசாவே? காலஹி அசாய, கம்பு இருக்கு, குச்சி இருக்கு, தடி இருக்கு. ஒரு தடி கையில வச்சிருக்காரு, தடிங்கிறார். அப்படியா? அத போடு கீழே, இப்படி போடுறாரு. கான்னஹா ஜான்னூன், அது நெளிந்து படம் எடுத்து ஓடக்கூடிய பாம்பாக மாறியது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எது? மூசா எந்த கம்ப கீழே போட்டாரோ கைத்தடிய, அது நெளிந்து ஓடக்கூடிய பாம்பாக மாறியது. மாறிய உடனே வல்லா முதுபிரன், புறமுதுகிட்டு ஓடினார் ஓட்டம் மூசா. பாம்பா மாறினவன் அவர் கம்பு தானங்க, போட்டார் பாம்பா மாறுது இல்ல, அவர் கையில இருந்து கம்பு தானே, அது பாம்பா மாறுது. நின்னு பார்க்கல, ஓடுறாரு ஓட்டம். வலமையாக்கம், திரும்பி பார்க்காமல் ஓடினார் அப்படிங்கிறான். நம்மளாவது அப்படி போட்டு கொஞ்சம் ஓடல பார்ப்போம், அது கூட அவர் பார்க்கல, பீதி ஆயிட்டாரு. என்னடா கம்பு பாம்பு, இப்ப நானே இருக்கேன், இந்த கர்ச்சிப்பு இருக்கு அப்படிங்கிறேன். திடீர்னு நல்ல பாம்பா மாறிடுதுன்னா நான் பேசாம தான் பயப்படான். ஐயோ நான் போட்டு ஓட என்ன எப்படி அவளியாம்பியா, இவனே பயப்படுறான், இவன் எப்படி, அப்படிதான் ஒரு கேள்வி. அப்ப அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்துகிறான். எவர் மூலமாக அற்புதம் நிகழ்கிறதோ அவருக்கு அது அற்புதமாக மாறப்போகிறது என்பது தெரியாது. ஒரு அடி அல்ல, அதான் வேணும்ல அப்படி செய்யறான். திரும்பி பார்க்காமல் ஓடினார். யா மூசா லா தகஃப், மூசாவே பயப்படாதீர். இன்னி லா யகாஃபு லதையல் முர்சலூன், நாம் இருக்கும்போது நம் தூதர்களுக்கு என்ன பயம் வேண்டி கிடக்குது, ஏன் பயப்படுற, எடுத்துக்க கம்ப. அவ்வளவு சாதாரணமா அல்ல பேசிட்டு மூசா நபிக்கு அது அற்புதம் என்று தெரியாமல் ஆக்கி விட்டார். ஒரு நபியின் கதியை இப்படியா அவுலியா அதை செஞ்சாரு, மேல பாஞ்சாரு, மரத்துல இது வானத்துல ஏறினாரு, கடல்ல பிறந்தாருன்னு இருக்கான். என்னத பிறந்தாரு, நபியால முடிஞ்சு முடியலையே. வஜாவா பிஸஹரினாலையும். அப்புறம் அதுக்கடுத்து அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த சூனியக்காரர்கள்லாம் வந்து ஃபிரௌன்னால் நடக்கல, அங்க வந்துட்டாங்க. அங்க மூசா நபி வர்றாரு, ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்க போகுது, அற்புத போட்டி. நீ செய்வது பெஸ்டா, நான் செய்வது பெஸ்டா, வச்சு பாப்பமா அப்படிங்கிற மாதிரி மூசா நபி வர்றாரு. அல்லாஹ் சொல்லிதான் வர்றாரு மூசா நபி. அவ்வளவு சூனியக்காரன் நிக்கிறான். பயங்கரமான சூனியத்தை அவர்கள் செய்தார்கள். அவனை செஞ்ச சூனியம் லேஸ்பட்டது இல்ல. ஏன்? கயர்களை எல்லாம் பாம்பு போல் காட்சி எடுக்க முடியும். கயர்லாம் பாம்பு மாதிரி தெரியுது. அவங்க ஆயிரக்கணக்கான கம்பு, நூத்துக்கணக்கான கயர் போட அம்மா பாம்பா ஓடிச்சுதான். இவர்கிட்ட ஒரு பாம்பு தான் இருக்கு, அம்பு பாம்பா மாறுத. அப்ப மூசா சொல்றான், அவர் உள்ளத்துல லேச ஒரு பயம், பீதி ஆயிடு. திருப்பியும் ஓடலாம், அங்க ஓடி விட்டார்ல முதல்ல, இங்க ஓடல. என்னடா நம்ம உன்ன கொண்டு வந்தா இவ்வளவு ஆணம் போடுறானே என்று பயந்தார். உள்ளத்தில் பயம் இருந்தது. அப்பம் அல்ல லா தகஃப் இன்னக அன்தல் ஆலா, பயப்படாதே, நீ ஜெயிக்க போகிறீர், தைரியமா போடு. பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் போட்டாங்க. அவர்களால் தோற்று போடப்பட்ட அத்தனை சூனியங்களையும் விழுங்கி ஒன்றுமில்லாமல் துவம்சமாக்கி விட்டதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதுக்கப்புறம் என்னாச்சு? பெரிய இது நைல் நதி, பயங்கரமான கடல், கடல் இருகூறாக பிளந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கீல. அது ஒரு சினிமா படம் கூட எடுத்தா, ஒரு 40-50 வருஷம் முன்னாலே எடுத்துட்டான். 10 கட்டளைகள் ஒரு படம் எடுத்தானா அப்படியே கடல் பிளக்கிற மாதிரி எடுத்திருப்பான். அன்றைய நேரத்தில் அப்படி ஒரு படம் எடுக்கிற பெரிய விஷயம் தான். இப்போ உள்ள இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்ப கிடையாது. ஆனால் அப்படி ஒரு படத்தை பயங்கரமா எடுத்தான், மேலை நாட்டுல இருந்து எடுத்து விட்டான். அப்ப அந்த பயங்கரமா கடல் பிளந்ததுங்கிறான் அல்லாஹ். உண்மைதான், குர்ஆன் சொல்லுது. இதையெல்லாம் பார்க்கிறார்கள் சூனியக்காரர்கள். இந்த கடல் பிளக்க முந்தி அந்த பாம்புகள் தோற்கடித்து மூசா நபி பாம்பு வெற்றி அடைந்த உடனேயே சுஜ்ஜதன் காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், சாஷ்டாங்கத்தில் விழுந்து விட்டார்கள் அவர்கள் சூனியக்காரர்கள் எல்லாம். ஏன்? சூனியக்காரனுக்கு தெரியும் தான் செய்யறது ஃப்ராடுன்னு தெரியும், அது ஒரிஜினல், அது செய்யறதா உண்மை. இவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்தது மட்டும் இல்லாம ஃபக்லி மான் தகால் இன்ன தக்லி ஹாதில் ஹயாத்தத் துன்யா, ஃபிரௌன் என்ன சொல்றான்? நான் சொல்வதற்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டீங்களா, கைய கால வெட்டி போடுவேன் அப்படிங்கிறான் ஃபிரௌன். வெட்டுடா அப்படிங்கிறாங்க அவங்க. ஃபக்லி, என்ன தீர்ப்பு வேண்டுமானாலும் செய்து கொள், எங்களை தானே வெட்டி கொள்ளுவேன், என் ஈமான கொள்ள முடியாது இல்ல. இப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த சூனியக்காரர் விழுந்தாலும் அந்த ஈமானோடு உறுதியாக இருந்தார்கள். வெட்டு, கைய கால வெட்டு, குத்து, கொல்லு. அவர் மூசா தான், ரப்பி மூசா ஹாரூன், ரப்பி ஹாரூன் மூசா எல்லாம் சொல்றாங்க. ரப்புல் ஆலமீன் அவர் சொல்லத்தான் கேப்பா, அவர் பின்னால போட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க. அது பிறகு அந்த பயங்கரமான நைல் நதி வருது, அது ரெண்டா பிளந்தது. அப்புறம் அதுல இருந்து தப்பிச்சு வந்தார்கள். அப்புறம் தப்பிச்சும் ஃபிரௌன் எல்லாம் முழுகடிக்கப்பட்டான். அது மிகப்பெரிய அற்புதம் வைங்க.
மூளை அடிக்கப்பட்டது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தானே. போயிட்டு என்ன செய்யறாங்க, பனி இஸ்ராயில் பஹர, அவர்கள் அந்த பயங்கரமான ஆபத்திலிருந்து தப்பித்து வெளியே வந்து விட்டார்கள். மூசா நபி கூட்டம் வெளியே வந்த பிறகு யாக்குஃபூன அலா அஸ்னாமில்லஹும், அங்கே சிலை வணக்கத்தை கண்டார்கள். யாரு? எந்த சூரியக்காரர்கள் ஈமான் கொண்டு இறையச்சத்தோடு ஸ்ட்ராங்கா உறுதியா பேசினாங்களோ அவர்கள் அங்கே சிலை வணக்கத்தை பார்த்தார்கள். யாக்குஃபூன அலா அஸ்னாமி, சிலை வணக்கத்தை பார்த்து விட்டு சொன்னார்கள், இஜஅல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, மூசாவே இவர்களுக்கு சிலை இருப்பது போல எங்களுக்கு ஒரு சிலையை உண்டு பண்ணி தாருங்களே. புத்தியை பாருங்க, இவ்வளவு பெரிய அற்புதங்களை பார்த்து ஈமான் கொண்டு உறுதியாகி எதிர்த்து ஓடி வந்து மனுஷ புத்தி எடுத்துருங்க. மனுஷ புத்தி என்ன தெரியுங்களா? ஒரு அற்புதத்தை காட்டு ஒன்று சிறந்த பிறகு அதே மாதிரி இன்னொன்னு பார்த்து அசந்துருவான். அந்த சிலையை பார்த்தோட சிலை வந்து என்ன செஞ்சு ஒரு மாதிரி சத்தமெல்லாம் போட்டுச்சு. அதுல ஏதோ ஒரு மேஜிக் எவனோ பண்ணிருக்கான். அதை பார்த்து இதுதான் கடவுள், எங்களுக்கு இது மாதிரி வேற கடவுள் கண்டுதான், இஜா அல்லா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, இது போல ஒரு கடவுளை தாங்கிறான். அல்லாஹ் இருக்கட்டும், ஒரு அல்லாவே ஒரு சிலையா செஞ்சு தாங்கிறான். அல்லாவே வணங்குவோம், ஒரு பெரிய சிலையை வச்சு இதுதான் அல்லாஹ், ஓகே. ஆனா எங்க முன்னாலே சிலை வேணும். மனுஷன் புத்தி என்ன? கபர் வேணும், கல் வேணும், மரம் வேணும், மட்டை வேணும், ஜண்டா கொடி மரம் வேணும். அதான் மனிதனுக்கு புத்தி அப்படித்தானே போகுது. ஜெண்டா கொடி மரம் கேள்விப்பட்டிருக்கல, ஒவ்வொரு தர்காவே பெரிய மரத்துல வச்சு பெரிய களை ஒண்ணு வச்சிருப்பாங்க கொடி. அந்த கொடியை தொட்டு என்ன சொல்றானே தெரியாது, தலவானும். எங்க ஊர்ல எல்லாம் இந்த யானையில கொடியை கொண்டு போகும் பொழுது அந்த யானை கொடி நீளமா இருக்குவாங்க, ரொம்ப பெருசா கொண்டு போவாங்க, பின்னால் 10 பேர் உட்கார்ந்துருப்பாங்க தென்காசி மாவட்டத்துல, அப்படியே தடவுவாங்க. அதை விட இந்த யானை லத்தி போடும் பார்த்திருக்கா? 2 பார்த்து யானை லத்தில போய் நாங்கெல்லாம் போய் மிதிப்போம். கேட்டா நல்ல முடி வளருமாமா, இதை மிதிக்க இப்படிலாம் எங்களை ஆசைப்படுத்திருக்காங்க. முடி வளரும். யானை துதிக்கையில தண்ணியை ஊத்தி புளிச்சுன்னு அடிப்பாங்க, அதுக்கு 5 ரூபா, அப்ப 2 ரூபா. துதிக்கையில தண்ணி ஊத்தி புளிச்சுன்னு அடிச்சா பரக்கத்து. யானை துதிக்கையில எப்படா பரக்கத்து இருக்கு? மூக்கு ஜெலி தான் உள்ள இருக்கும். புளிச்சுன்னு அடிச்சா பரக்கத்து. இப்படிலாம் அறியாமல் எங்க போய் நிற்க இந்த தர்கால உள்ள யானை என்ற ஒரே காரணத்திற்காக அந்த அவுலியாக்குடைய பரக்கத்தை ஏறி யானை துதிக்கைக்குள்ள போய் வெளியே வருதுன்னு நினைக்கிறான். அந்த கம்பள பரக்கத்து இருக்குன்னு நினைக்கிறான். அந்த மட்டையில பரக்கத்து. மனுஷ புத்தி என்னன்னா, ஏதாவது ஒண்ணு வேணும், குறைந்தபட்சம் ஒரு கருப்பு கயிறையாவது கட்டணும். அது அல்லாஹ் சொல்லி நம்பிக்கை தைரியம் போக மாட்டான். ஒரு கயத்தை கட்டணும், ஒரு தாயத்தை கட்டணும் குறைந்தபட்சம். இந்த மனுஷ புத்தி அப்படி. அப்ப சொல்றாங்க, எங்களுக்கு இது போல ஒரு கடவுளை சஹாபாக்கள் அப்படி சொன்னாங்கல்ல, இதே மாதிரி சொன்னாங்க. இஜஅல் லனா ذات انوات كما لهم ذات انوات. யா ரசூலல்லாஹ், காபிர்களுக்கு ذات انوات என்று ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் இருந்து அவர்கள் சென்டிமெண்டா போறாங்க. சென்டிமெண்டா என்ன? ஒரு வகையான குருட்டு பக்தி. சென்டிமெண்ட் இருக்கா? நிறைய பேர் இருக்கும், பாத்துக்கிடுங்க. சில பேர் என்ன செய்வாங்க, வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் எப்ப போனாலும் எங்க அம்மா முகத்தை பார்த்துட்டு தான் போவேன், அப்பதான் காரியம் நடக்கும். இதே சென்டிமெண்ட் பைத்தியக்காரத்தனம். அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கைராக்கணும் நினைக்க மாட்டேன். சில பேர் என் பொண்டாட்டிட்ட பார்த்துட்டு வெளியே போனா தான் காரியம் நடக்கும். என்ன ஐயோ அவ மூஞ்சியை பார்த்தா நாசமா போயிடும், 2 பேரும் தப்பு. இப்படி சொல்றவன் இருக்கான், அப்படி சொல்றவன் இருக்கான். மூஞ்சி முகத்துல என்ன இருக்கு? அல்லாஹ் தஆலா ஒரு பூனையை பார்த்து பயப்பட. பூனை இப்படி குறுக்க பூனை என்ன புலியாது? பூனையை பார்த்து எலிதான் பயப்படும், நீ ஏன் பயப்படுற? அப்ப இந்த அறிவு கூட மனுஷனுடைய புத்தி எப்படி போகுது? கண்டதுக்கு பயப்படுவான். கரெக்டா படைத்தவனை விளங்கி பயப்படாவிட்டால் கண்ட கழுதைக்கு பயப்பட. ஞாபகம் வச்சுக்கிடுங்க, சும்மா இல்ல. கண்ட கழுதை ஏன் சொல்ல தெரியுமா? என்னை பார் யோகம் வரும்னு கழுத போட்டோ வச்சு சொல்றானே. கழுத போட்டோ வச்சுக்கிட்டான், என்னை பார் யோகம் வரும். கழுத போட்டோவில் என்னடா யோகம்? வண்ணாலாம் சொத்தமா 10 கழுதைய வச்சிருப்பான், சோத்துக்கு இல்லாம கிடக்கான. உயிருள்ள கழுதை வச்சிருக்கான, கழுதையிலே பறக்க செய்யும். இந்த மனிதனுடைய கூமுட்டத்தனமான போக்கை கொண்டு விட்டுனா, ஏகத்துவத்தை நம்மை படைத்தவனை கரெக்டாக உணராவிட்டால், படைத்தவனை கரெக்டாக அஞ்சாவிட்டால் அங்க கொண்டு விட்டுரும். ஆக மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி, அதுக்கடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த எறும்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி நிறைய இருக்கு. ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத், அதுக்கு வந்துருவோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் எதை கட்டினாங்க? மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினாங்க, பைத்துல் முகத்தஸ்ல. அவங்க கட்டினாங்கன்னா அவங்களுடைய மேற்பார்வையில், அவங்க கட்டல, ஜின்கள் கட்டியது. ஜின்கள் கட்டி கொண்டு இருக்கும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார். அல்லாஹ் சொல்ல ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத், அவர் மௌத்தாக வேண்டும் என்று நாம் தீர்மானித்து விட்டோம். யாரு?
சுலைமான் இறந்து விட வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டோம். முடிவெடுத்தது அல்லாஹ். ஆனா அல்லாஹ்வுடைய வேலை நடக்காங்க. பள்ளிவாசல கட்டிட்டு இருக்கு சின்ன கட்டி முடிக்கிற வரைக்கும் பார்க்கணும். அல்லாஹ் பார்க்கல. டைம் முடிஞ்சு அவருக்கு. இன்னும் ஒரு வினாடி கூட அவர் லேட் பண்ண கூடாது. ஆனா ஜின்கள்லாம் அந்த இதை பள்ளிவாசல கட்டிட்டு இருக்கு. மஸ்ஜித் அக்ஸா கட்டிட்டே இருக்கு. இவர் இறந்துட்டார். இவர் இறந்து விட்டார் என்பது ஜின்களுக்கு தெரியாது. கட்டி முடித்த பிறகு இவர் ஊன் இருக்கக்கூடிய கம்பை கரையான்கள் அரித்தன. கரையான்கள் அரித்த உடனே பேலன்ஸ் தொபுக்கென்று கீழே விழுந்தால் தொப்புனு கீழே விழுந்தாங்க. சுலைமான் பாடி கீழே விழுந்துருச்சு. அப்ப ஜின்னு சொல்லு தபையனத்தில் ஜின், அந்த ஜின்களுக்கு தெளிவாகி விட்டது. ஆஹா, தெரியாதனமாலும் உங்களை கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம். இவர் முதல்ல இறந்து விட்டார் என்ற செய்தி நமக்கு தெரிந்திருந்தால் உங்களை கஷ்டப்பட்டு வேலை செய்திருக்க வேண்டாமே என்று ஜின்கள் பேசினாங்க. சுலைமானுக்கு பயந்து செஞ்சிருக்கு. அவர் இறந்துட்டார், பாதியிலே முக்காவாசிலே இறந்துட்டார் போல் இருக்கு. இது முதல்ல போட்டு ஓடி இருக்கலாமே. அல்லாஹ் சொல்றான், மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல். சுலைமான் இறந்து விட்டார் என்ற செய்தியை ஜின்களுக்கு சொல்லிக் கொடுத்தது கரையான்கள். அடி கரையானுக்கு தெரிஞ்ச ஜின்னுக்கு தெரியல. என்ன பெரிய அற்புதம்! கரையானுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்தேன். இவர் இறந்துட்டாருங்கிற மோப்ப சக்தி மூலமா கரையானுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. பக்கத்துல வேலை பார்த்திருக்க ஊழா பராக்கிரமசாலிகளான ஜின்கள், பெரிய பெரிய இதெல்லாம் நொடிப்பொழுது செய்யக்கூடிய, மனிதனால் நகர்த்த முடியாத பாத்திரங்கள் கொப்பரைகள் எல்லாம் தூக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவை ஜின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவ்வளவு பிரம்மாண்ட சக்தி உடைய ஜின்கள் சுலைமான் இறந்து விட்டார் என்பது தெரியவில்லை. இதுல இன்னொரு மேட்டர் என்ன தெரியுமா? அல்லாஹ் நாடினால் ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு ஒரு டெத் பாடி போதும், மையத்து போதும். ஞாபகம் வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் யாரெல்லாம் பீத்திக்கிறாங்க அவங்களுக்கு தான். நாங்க தான் தௌஹீத் ஜமாத்தை உருவாக்கிறோம், நாங்க ஆயிரக்கணக்கான மார்சா கட்டி கட்டியிருக்கோம், நாங்க என்ன கஷ்டப்பட்டு கட்டினோம் தெரியுமா? கிழிச்சியங்களாம் இல்ல. அடே சுலைமான் நபி கட்டலடாத, அவர் பாடியை வச்சு கட்டிட்டு மாறுறா. தோட்டிகள், நம்ம எல்லாம் தோட்டி. அல்லாஹ் நமக்கு வேலை தந்திருக்கான். இந்த வேலை செய்வதன் மூலமா நமக்கு நன்மை கிடைக்கும். அந்த நன்மையின் மூலமா சொர்க்கம் போகணும். அதான தக்குவா. இந்த பள்ளிவாசல கட்டி கஷ்டப்பட்டு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும். எதுக்கு? பெருமைக்கா? நான் தான் இதை கட்டல, நாங்க தான் கலெக்ஷன் பண்ணோம், ஆயிரக்கணக்கான மர்க்கஸ் நாங்க, இந்த மாதிரி எவனும் பீத்தக்கூடாதுங்கிறான். அதுதான் இது. அல்லாஹ் நாடினே ஆனால் குன்ஃபயக்குன் ஆகன ஆயிர போது. அல்லாஹ் அதை விரும்பல. கட்டு ஜின்கள் கட்டட்டும், நடைமுறையில் பிராக்டிக்கலா வரட்டும். அதே பிராக்டிக்கல் கூட சுலைமான் இறந்த பிறகும் நடக்கட்டும். சுலைமானுடைய திறமையினால இல்ல, ஜின்களே ஒரு அற்புதம் தான் அது செஞ்சது. அற்புதம் ஏறால சுலைமான் நபியால நினைச்சிடாத. இந்த மாதிரி பாடி, அவர் பைத்து, இதெல்லாம் அல்ல காட்டுறான். இப்படி நிறைய விஷயங்கள் குர்ஆன்ல இருக்கு. கடைசி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றான், அதை சொல்லி முடிச்சிடுறேன். இதுதான் கடைசி வசனம். நிறைய விஷயம் இருக்கு, ஆனா டைம் இல்ல. ரசூலுல்லாஹ்ட்ட வர்றான், முகமதே நீர் அற்புதம், குர்ஆன் அற்புதம், குர்ஆன் அற்புதம் சொல்லிட்டு இருக்கீரு, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். குர்ஆன் அற்புதம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வகாலு லன் நுமின் லக ஹத்தா தஃப்ஜரு லனா மினல் இன்புஆ. உன்னை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் முகமதே, உன்னை நாங்கள் ஈமான் கொள்கிறோம். உன்னை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமானால் பூமியில் ஒரு நீர் ஒற்றை கொதிக்க பீரிட்டு அடிக்க செய்வாயாங்கிறான். மந்திரம் செய்யுங்கிறான். மூசா நபி செஞ்சார்ல, பாம்பாக்குனார்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதம் செஞ்சாங்கல்ல, அது மாதிரி பூமியில இருக்கணும். வரட்டும் தண்ணீர் அப்படி சொல்லணும், அப்படியே பீரிட்டு வரணும். இப்படி வந்தா நீ இறைத்துவர்னு ஏத்துக்கிறோம். அல்லது உனக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும், மாளிகை இருக்க வேண்டும், பல தோட்டங்கள் இருக்க வேண்டும், அந்த தோட்டங்களுக்கு இடையிலே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படி எதையாவது வையன், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழியில நீ என்ன தூதருங்கிறாங்க. அற்புதம் அற்புதம், இந்த மாதிரி அற்புதத்தை காட்டு. குர்ஆன் அற்புதம் அதெல்லாம் வேண்டாம். குர்ஆன் அற்புதம் எல்லாம் நீ சொல்லிக்க, எங்களுக்கு இப்படி காட்டு. மனுஷனுக்கு இந்த ஆச்சரியமான ஒன்று நடக்கணும். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அவன் பெருசா எடுக்க மாட்டான். கடைசியில சொல்றான், அவ் துஸ்கத்த சமா கமா ஜாம்தா இலா கிஸபன், அல்லது வானம் இரண்டாக பிளந்து அதுல இருந்து ஒரு துண்டு விளக்கில உழணும், நீ சொல்லணும், அது உழணும். இறைத்துவதர் தான். வானத்தை இடிச்சிட்டார, இப்படி ஏதாவது செய்யுங்களாம் ரசூலுல்லாஹ்ட்ட. அல்லாஹ் தர்கா ஃபிஸ்ஸமா, வானத்தில் பறந்து செல், அப்படியே மேல போ, எல்லா மக்களையும் கூட்டி தர்கா ஃபிஸ்ஸமா, வானத்தில் அப்படியே ஏறு. அப்படின்னா அப்படி அத்தனை மேல அப்படியே போகும்பொழுது சும்மா தான் போகணும். கீழே வரும்பொழுது பெயிண்டிங் கிட்ட குர்ஆனை கொண்டு வரணும் அப்படிங்கலாம். குர்ஆன் இறங்குச்சுன்னு நீ வசனம் அதெல்லாம் பார்க்க கூடாது. சும்மா மேல போ,
கீழே வரும்போது பெரிய குர்ஆன் தூக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கீழே இறங்கு அப்படிங்கிறான். இது அல்லாஹ் பெரிய காரியமா? இவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்ச ரப்புல் ஆலமீனுக்கு மேல கூட்டு குர்ஆன் கொடுத்த பெரிய காரியம் கிடையாது. அவன் சொல்றான் அப்படி அவ தஅத்தீ பில்லாஹி வல் மலாயிகத்து கபீரா. அதெல்லாம் ஏன் ஒரே ஒரு தடவை அல்லாஹ்வை மலக்க கூட்டு வந்துரு. ஏ அல்லாஹ் வா, இதான்ப்பா அல்லாஹ், எல்லாம் நம்புங்க. என்ன சேட்டையெல்லாம் பண்ணிருங்க பாருங்க. அற்புதத்தை இப்படி செய்யுங்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லாத, இப்படிலாம் நீ செய். அப்ப அல்லாஹ் சொல்றான் குல் நபீரில் சொல்லும். இப்படிலாம் கேட்கிறான்ல, சுபஹான ரப்பி, என் இறைவன் தூய்மையானவன். அதாவது என் இறைவனுக்கு நான் கட்டளை போட முடியாது. அதான் பாயிண்ட சொல்றான் அல்லாஹ். இப்படித்தான் அல்லாஹ் இப்படி நான் நினைச்ச பாருல இப்படி வானத்தை இடிச்சு போடுயா அல்லாஹ், நான் இப்படி மேல அத்தாயமா போடுக்க வரணியா அல்ல, இப்படி நான் என் ரப்பு கட்டளை போட முடியாது. ஹல் குன்தி இல்லா பஷர் ரசூலா, நான் மனிதன், இறைவனுடைய தூதர். அவன் சொல்வதைத்தான் நான் செய்ய முடியுமே தவிர நான் சொல்வது அவன் செய்ய மாட்டான். அந்த ரைட்ஸ் எனக்கு கிடையாது, அந்த ஆகாது கிடையாது. ஏனென்றால் இன்னல்லாஹ் யஃஅலு மா யஷா, அல்லாஹ் அவன் நாடியதை செய்கிறான். இன்ன ரப்பக ஃபஅலு லிமா யுரீத், அவன் நினைத்ததை செய்கிறான், அவன் விரும்பியதை செய்கிறான். லா யுஸஅலு அம்மா யஃஅலு வஹும் யுஸஅலூன், அவனிடத்தில் ஏன் எதற்கு என்று யாரும் கேட்க முடியாது, அவன் எல்லோரையும் கேட்பான். ஏன் எதற்கு எப்படி என் தூதர் சொல்லை கேட்டீர்களா, நபி வழி நடந்தீர்களா, தக்வாவோடு அமல் செய்தா என்று எங்களை பார்த்து கேட்பான். அவன்கிட்ட போய் ஏன் அல்லாஹ் இப்படி செய்யல கேட்க முடியாது. அந்த ஈசாவை சொல்லிட்டானே, ஈசாவுடைய அம்மாவை நாசமாக்குவேன் என்கிட்ட எவனும் கேட்க முடியாதுங்கிறானே. அப்ப என்ன அற்புதங்கள் ஆச்சரியங்கள் நடந்தாலும் கூட இறைவனுடைய சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அவன் ஆற்றல் எவ்வளவு பெரிய ஆற்றலாக இருந்தாலும் அவன் விரும்ப வேண்டும். அது ஒரு துரும்பை அசைப்பதாக இருந்தால் அவன் ஆடணும். திருமறை குர்ஆனை கூட அழிச்சிருவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு. நான் நாடினால் வஹியை நிப்பாட்டி விடுவேன், சாதாரண விஷயமா இது? அப்ப இறை தூதருடைய அந்த வல்லமை எப்படி சொல்ல, இவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்த இறை தூதர் கூட அவர்களாக செய்யவில்லை, நான் செய்தேன். அப்படியானால் இறை நேசர்கள் எம்மாத்திரம், நபிமார்கள் இறை தூதர்கள் அவர்களுக்கு இந்த கதி. அப்புறம் என்ன முஹிதீன் அப்துல் காதிர் வேண்டி கிடக்கு, அப்புறம் என்ன ஷாவுல் பாஷா யாரு அப்படிங்கிறான்ல, யாரா அவங்கங்கிற மாதிரி. என் தூதரை என் சொல்லதான கேட்கணும், என் தூதர்களுடைய அடிமைகள் தான். தூதர்களை நான் செலக்ட் பண்ணிருக்கேன், என்னுடைய தீர்மானம் அது, என்னுடைய முடிவு. முஹிதீன் அவ்வளவு வலி இல்ல, யார் முடிவு பண்ணது தெரியாது. சுருக்கமாக சொன்னால் நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய நேசர்கள், நாம் எல்லோரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அது உண்மை. அல்லாஹ் நம்மை நேசிக்கிறானா அது தெரியாது. நம்ம எல்லாரும் அல்லாஹ் நேசிக்கிறோம் இல்ல, அது கன்ஃபார்ம். அல்லாஹ் நம்மை நேசிப்பானா தெரியாது. நேசிப்பாங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், என் தூதர் சொல்லை கேளுங்கள், நான் உங்களை நேசிப்பேன். நபி வழி நடங்கறான். நபி சொன்ன மாதிரி நடடா, உன்னை நான் நேசிச்சிருவேன், வேற ஒண்ணே நீ பார்க்க வேண்டாம். நபி வழி நடந்தால் உன்னை நேசிப்பேன். முஹிதீனாக இருந்தாலும் நபி வழி நடந்தால் நேசிப்பேன். இப்ப இருக்கக்கூடிய ஒரு அப்துல் காதர் நபி வழி நடந்தால் நேசிப்பேன். எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் நபி வழி நடக்காட்டால் நேசிக்க மாட்டேன், வெறுப்பேன். நபி வழி நட, அவ்வளவுதான் மேட்ரு. யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹு மன் இத்தபஅ, நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல். வயுஹிப்பூன தஅமல ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமா அஸீரா. இன்னொரு இடத்துல ஏழைகளுக்கு எத்தீம்களுக்கெல்லாம் உணவு கொடுப்பார்கள், காரணம் அல்லாஹ் மீது நேசத்தின் காரணம். அதுவும் சொல்றான், தர்மம் செய். நான் தர்மம் செய்வதே அல்லாஹ் மீது உள்ள நேசத்தால் தான். தர்மத்தின் மூலமாக நபி வழி நடப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறலாம். அல்லாஹ் நம்மை நேசித்தாரா இல்லையா என்பது இப்ப தெரியாது, மறுமையில் தெரியும். அதுபோல ரப்பல் ஆலமீன் எல்லோரையும் நேசிப்பாரா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.